जानकीकान्तस्मरणं जय जय राम राम हर हर नमः पार्वतीपतये हर हर महादेव गोपिका जीवनस्मरणं गोविन्द गोविन्द श्री आञ्जनेयस्वामिनः जय सद्गुरुस्वामिनः जय शृङ्गक्ष्माभृन्निवासे शुकमुखमुनिभिः सेव्यमानाङ्घ्रिपद्मे स्वाङ्गच्छाया विधूतामृतकरसुरराड्वाहने वाक्सवित्री शम्भुश्रीनाथमुख्यामरवरनिकरैः मोदतः पूज्यमाने विद्यां शुद्धां च बुद्धिं कमलजदयिते सत्वरं देहि मह्यम् न जानामि पद्यं न जानामि गद्यं न जानामि शब्दं न जानामि चार्थम् चिदेका षडास्या हृदि द्योतते मे मुखात् निस्सरन्ते गिरश्चापि चित्रम् दुर्वारं द्वादशारं त्रिशतपरिमिलत् षष्टिपर्वाभिवीतं सम्भ्राम्यत् क्रूरवेगम् क्षणमनुजगदाच्छिद्य सन्धावमानम् चक्रन्ते कालरूपं व्यथयतु न तु मां त्वत्पदैकावलम्बम् विष्णो कारुण्यसिन्धो पवनपुरपते पाहि सर्वामयौघात् अद्यानो देवसवितः प्रजावत्सावीः सौभगं परादुष्वप्नियगुं सुवा विश्वानि देवसवितर्दुरितानि परासुवा यद्भद्रं तन्मासुवा சர்வேஸ்வரனாலே சிருஷ்டிக்கப்பட்டதாயுள்ள இந்த கர்ம பூமியில எத்தனையோ ஜென்மாக்களுக்கும் மத்தியத்தில் மனுஷ ஜென்மாவை அடைஞ்சு அற்புதமான பாதிவிரத்திய சிரோமணிகளுடைய திவ்ய சரித்திரங்களை சொல்லக்கூடிய கேட்கக்கூடிய பாக்கியத்தை ஆஸ்திக சமாஜம் மீனஸ்காரணி ஆழ்வார்பேட்டை அவ நமக்கெல்லாம் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்காள். ஏன்னா ஸ்திரீக்களுடைய மகத்துவமே புருஷ வர்க்கங்களுக்கு தெரிவதில்லை. ஸ்திரீக்களுடைய மகத்துவமே புரியல. அதனாலதான் இன்னைக்கும் பார்க்கலாம், எங்கேயாவது ஒரு ஸ்திரீ கையில ஏதாவது ஒரு அஸ்திர சஸ்திரங்களை வச்சுன்னு யாராவது வரவா போறவாள்லாம் வதம் பண்ணினாள், நிறைய அவதாரம் எடுத்தாள், ஏதாவது நிறைய அவதாரம் எடுத்தாள்னு உண்டோ? கிடையாது. நீங்க வேணா பார்க்கலாம். அதுவும் மகா சரஸ்வதினு ஒரு அம்பாள். சரஸ்வதினா அது அதிஷ்டான தேவதை, வாக்குக்கு அதிஷ்டான தேவதை சரஸ்வதி. சரஸ்வதி தான் புத்தியை பிரகாசிக்கப்படுகின்றவள். சரஸ்வதியினுடைய கிருபை இருந்தாதான் நல்லது கெட்டது என்னன்னு தெரியும். இந்த ஃபேனை சித்த போடுங்க, இந்த ஃபேனை சித்த போட முடியுமா? வாக்குக்கு அதிஷ்டான தேவதை சரஸ்வதி.
அந்த சரஸ்வதி தான் புத்தியை கொடுக்கணும், நல்ல மார்க்கத்தை கொடுக்கணும். பணம் சம்பாதிக்கிறது பெரிய விஷயம் இல்லை, அந்த பணத்தை நல்ல இடத்துல நல்ல விதமா செலவு பண்ண தெரியணும். பணம் சம்பாதிக்கிறதுக்கும் புத்திசாலித்தனம் வேணும். புத்திசாலித்தனம் இல்லாத பணத்தை சம்பாதிக்க இயலாது. ஒரு ராஜா வேட்டையாட போனான். வேட்டையாட போனா அங்க ஒரு காடுல இருக்கிற மரத்தெல்லாம் வெட்டி விற்கிறவன், அவனால பெருசா மரத்தெல்லாம் வெட்ட முடியல, பொளக்க முடியல, விறக தூக்க முடியல, வயசாயிடுத்து. அவன் என்ன பண்ணுவான், பெரிய பெரிய மரங்களெல்லாம் வெட்டி கீழே தள்ளி அது காஞ்ச உடனே மெதுவா சுத்தீவிர சரகை வச்சு கொளுத்தி விட்டு அதை கரியாக்கி, பெரிய பெரிய மரங்களை கரியாக்கி, கறி வெயிட்டு கிடையாது, மரம் தான் வெயிட்டு, விறகு தான் வெயிட்டே ஒழிஞ்சு கறி வெயிட்டு கிடையாது. அதனால அவன் என்ன பண்ணினான், கரியாக்கி வித்துன்னு இருந்தான். ஒரு காட்டுல ஒரு ஏழை வேட்டையாட போன ராஜா அதை பார்த்தான். அதை பார்த்த உடனே, ஆஹா, இந்த வயசானவன் இவ்வளவு கஷ்டப்படுறானே அப்படின்னு மனசுல தோணி அவனுக்கு உபகாரம் பண்ணணுங்கிற ஒரு கருணை மனசுல வந்து அந்த விறகு வெட்டியை கூப்பிட்டு சொன்னான் அந்த ராஜா, இங்கேருந்து ஒரு 10 மைல் தாண்டி ஒரு சந்தன காடு, ஒரு சந்தன தோட்டம் ஒன்று பெருசா இருக்கு, அது என்னோட ராஜ்யத்துக்கு கட்டுப்பட்டது. நீ போய் இவ்வளோ கஷ்டப்படுற, இத்தனை நாளா எத்தனையோ கஷ்டப்பட்டிருக்க, ஒரு சேர்ந்தாப்புல ஒரு 1000 ரூபா பணத்தை நீ பார்த்ததில்ல, அதனால இந்த சந்தன காட்டுல போய் சந்தன மரத்தெல்லாம் வெட்டி நீ வித்துக்கோ, நீ சௌக்கியமா வாழலாம், இப்பவே உனக்கு அந்த காட்டை உனக்கு கொடுத்துட்டேன்னு விட்டான் அந்த ராஜா. திடீர்னு சில நல்லவர்களுக்கு திடீர்னு மனசு இளகும், யாருக்காவது ஏதாவது நல்ல பண்ணணும்னு தோணும். கர்ணன் சொன்னான், இடது கையினாலேயே பவுன்னு தானம் பண்ணினான், வலது கையால தான்ப்பா தானம் பண்ணணும், இடது கையால கொடுக்க கூடாதுன்னா. கர்ணன் சொன்னான், இடது கையிலேருந்து வடது கைக்கு மாத்திரத்துக்குள்ளார புத்தி மாறி போயிடும், கொடுக்கணுங்கிற எண்ணம் போயிடும், எதுக்கு இவ்வளவு கொடுக்கணும்னு தோணும், அது புண்ணியமோ பாவமோ கிருஷ்ணார்பணம் இந்தாங்கன்னா இடது கையினாலே கொடுத்துட்டான். அது போல அவனுக்கு ஒரு நல்ல எண்ணம் வந்தது, உடனே தானம் பண்ணிவிட்டான். தானம் பண்ணினதையே ராஜா மறந்து போயிட்டான். தானம் பண்ணினதையே ராஜா மறந்து விட்டான். எத்தனையோ பேர் கொடுத்துட்டு இருக்கான், அதோ ஏழைகள்ல எதிர் ஒருத்தர். ஒரு 5-6 வருஷம் கழிச்சு இந்த விறகு அந்த காடு வழியா வேட்டையாட வரும் பொழுது, அடாடா, இந்த இடத்துல ஒரு விறகு வெட்டி நின்றுட்டு இருந்தான், அவனுக்கு நம்ம அந்த சந்தன காட்டை கொடுத்தமே, இப்ப சந்தன மரம்லாம் வித்து அவன் பெரிய கோடீஸ்வரனா இருப்பானே அப்படின்னு நினைச்சுன்னு திரும்பி அவன் தானம் கொடுத்த 10 மைல் தாண்டி இருக்கிற அந்த சந்தன தோட்டம், சந்தன காட்டுக்கு போனா அங்க சந்தன மரத்தெல்லாம் வெட்டி கரியாக்கி வித்துட்டு இருந்தான். அவன் அதை கரியாக்காம அப்படியே வித்தாலே அது எவ்வளவு லட்சம் எவ்வளவு கோடி பெருங்கிறது தெரியல. எதுக்கு சொல்ல வர, அந்த புத்தி சக்திய பகவான் அம்பாள்லாம் கொடுக்கணும், ராஜராஜேஸ்வரினா கொடுக்கணும். உங்களுடைய புத்திசாலித்தனமோ என்னுடைய புத்திசாலித்தனமோ அங்க வேலை செய்யாது. சிங்கேரி பெரியவாழ்ல சச்சிதானந்தாபினவ நரசிம்ம பாரதி சுவாமிகள்னு ஒருத்தர் இருந்தார். சுவாமிகளுக்குள்ளே ரொம்ப அபூர்வமான சுவாமிகள் அவர். நெரூர் சதாசிவ பிரம்மேந்திராள்கிட்ட வந்து அவர் தான் ஆத்ம வித்யா விலாசம் வாசிச்சார். அந்த சச்சிதானந்தாபினவ நரசிம்ம பாரதி சுவாமிகள் கமலஜ தயிதாஷ்டகம்னு ஒரு ஸ்லோகம் பண்ணியிருக்கார். 8 ஸ்லோகம், அபூர்வமான ஸ்லோகம். எல்லாரும் தினம் கார்த்தால ஏந்தின்ற உடனே கமலஜ தயிதாஷ்டகம் சொல்லணும்.
இல்லைன்னா சாயங்காலமாவது சொல்லணும். நம்ம மாத்திர பிறந்திருக்கிற குழந்தைகளுக்கெல்லாம் சொல்லி கொடுக்கணும். 8 ஸ்லோகம். அந்த ஸ்லோகத்தில் அவர் சொல்ற அழகு இருக்கே, அடாடா. கமலம் அப்படின்னா தாமரை, கமலஜஹா அப்படின்னா தாமரையில் பிறந்த பிரம்மதேவன், கமலஜ தயிதா அப்படின்னா பிரம்மதேவனுடைய பத்னியா இருக்கக்கூடிய மகா சரஸ்வதி, அவளை பத்தினதான அஷ்டகம். அதனால கமலஜ தயிதாஷ்டகம்னு பேரு. இந்த 8 ஸ்லோகத்திலையும் அம்பாளை யூடியூப்ல போய் சர்ச் பண்ணலாம், கூகுள்ல சர்ச் பண்ணலாம். கமலஜ தயிதாஷ்டகம்னு போட்டாலே வரும். தமிழ் அர்த்தத்தோட இருக்கு. எங்க தாத்தா சேங்காலிபுரம் அனந்தராம தீட்சிதர் போட்ட ஜெயமங்கல ஸ்தோத்திரத்துல கூட கமலஜ தயிதாஷ்டகம் எழுதியிருக்கார், தாத்தா எழுதியிருக்கார். அந்த ஒவ்வொரு ஸ்லோகத்தினுடைய கடைசியில பார்த்தீர்களே எனால் வித்யாம் சுத்தாஞ்ச புத்திம் கமலஜ தயிதே சத்வரம் தேஹி மஹ்யம். ஹே கமலஜயிதே மகாசரஸ்வதி, மஹ்யம் எனக்கு என்ன கொடுக்கணும்? வித்யாம், நல்ல படிப்பை கொடுக்கணும். சுத்தாஞ்ச புத்திம், சுத்தமான புத்தியை கொடுக்கணும், சுத்தமான வித்யை கொடுக்கணும். வித்யாம் சுத்தாஞ்ச புத்திம் கமலஜயிதே சத்வரம் தேஹி மஹ்யம். மஹ்யம் எனக்கு கொடுக்கணும், தேஹி நீ அனுகிரகிக்க கொடுக்கணும். எப்படின்னா சத்வரம்னு ஒரு பதம் அதுல போட்டிருக்கார். இந்த சத்வரம்ங்கிற சப்தத்துக்கு என்ன அர்த்தம் தெரியுமோ? இன்ஸ்டண்டா கொடுக்கணும்னு அர்த்தம். ஏதோ நான் இப்ப பூஜை பண்ணினேன், ஒரு மாசம் கழிச்சு பலன் கிடைச்சதுன்னு இல்லாம, ரொம்ப தலை வலிச்சதுன்னா உடனே சாரிடன் போட்டுக்கோங்கிற. சாரிடன் போட்டு உடனேவே 10 நிமிஷத்துல தலைவலி. அது ஒரு நல்ல கும்பகோணம் காஃபியை ஒன்று பலன்னு முதல் தர டிகாஷத்தோடு எடுத்து சாப்பிட்டுட்டா தலைவலியெல்லாம் பறந்து போயிடும். ஆமாம் ஆமாம், அது ஒரு விஷ கஷாயம். எல்லாருக்கும் அதை ரோட்டில் போகிறவாரவாள்லாம் இந்த காஃபி பொடியை கொண்டு வந்து வெளிநாட்டுக்கார இந்த ஊரில் விற்கிறதே போகிறவாரவாளுக்கெல்லாம் தினம் ஒரு டிராப்பு காப்பி கொடுத்தான் ஃப்ரீயாக காலை வேளையில். சாப்பிடுங்கள். திருநெல்வேலி ஸ்டேஷனில் ரயில் நின்ன உடனே எல்லாரும் அல்வா சாப்பிட்றீங்களா, இந்தாங்க கொஞ்சம்னு கொடுப்பான். என்ன ஏதாவது தானம் பண்ணுறானா? தானம் இல்லை, துளியூண்டு வாங்கி சாப்பிட்ட உடனே அப்புறம் எல்லாரும் 1 கிலோ 2 கிலோ வாங்க ஆரம்பிப்பா இல்லையா? அது மாதிரி அவன் ரோட்டில் வரவா பரவாயில்லாம் நிறுத்தி வச்சு எல்லாருக்கும் ஒரு டிராப்பு கொடுத்தான். எந்த குளிக்கெல்லாம் ஆரம்பிச்சான்னு தெரில, நல்ல ஒரு லக்னத்தில் ஆரம்பிச்சிருக்கான். அது இப்போ எல்லாருக்கும் அம்மாவாசை அன்னைக்கு காபி சாப்பிடாம தர்ப்பணம் பண்ணணும்னா இன்னைக்கு துர்வாசஸ் நீங்க அவள் மாமா ரூபத்தில் பார்க்கலாம். ஆச்சாரமா இருக்கிறவாளுக்கு சொல்றேன். சில பேர் சத்தம் போடாத காத்தால 5 மணிக்கு எழுந்துன்னு மாமி எழுந்திருக்கிறது முன்னாடியே போய் காப்பி போட்டு குடிச்சுட்டு ஆமா உயிசி சேரில் உட்காந்துருக்கிற மாமாவும் உண்டு உலகங்கள்ல. அவர் சொன்னார், சூரியோதயத்துக்கு அப்புறம் தானே பகல் பொழுதும் நான் வெடிகாரத்தால காப்பி குடிச்சிருவேன். இது ரைட்டா தப்பான்னு கேட்டார். நான் சொன்னேன், சித்திரகுப்தன்னு ஒரு ஆடிட்டர் மேலே கணக்கு வச்சுட்டு இருக்கார், அவருக்கு தான் ரைட்டு தப்பு தெரியுமாம்மா, எனக்கு ஒன்றும் தெரியாது, நான் ஏதோ உபன்யாசம் பண்ணிட்டு இருக்கேன். அந்த கணக்கெல்லாம் அவளை தான் கேட்கணும், என்ன கேட்குறேன் இல்லைங்க. பேர்பட்ட அம்பாள் கமலஜ தயிதாஷ்டகம். எதுக்காக இந்த ஸ்லோகத்தை இன்னைக்கு சொல்றேன்னா, இன்னைக்கு சாக்கம் இன்னைக்கு அம்பாளுடைய நவராத்திரி பூர்த்தி தினம். இன்னைக்கு தான் நவமி. இன்னைக்கு தான் இந்த நவராத்திரி பூர்த்தி தினம், இன்றைய தினம். அதனால அம்பாளை பத்தி 2 நிமிஷம் பேசலாம். கர்மஸ்வாத்மோஜிதேஷு ஸ்திரதர திஷணாம். ஹே அம்பாளே, எனக்கு அனுகிரகம் பண்ணணும். ஆத்மாக்கு நல்லதை செய்யக்கூடிய கர்மாக்கள்ல எனக்கு ருச்சி வர வேண்டும். கர்மஸ்வாத்மோஜிதேஷு ஸ்திரதர திஷணாம் தேகதார்ಢ்யம் ததர்த்தம். நல்ல கர்மால ருச்சி வரணும், கர்மா பண்ணணுங்கிற எண்ணம் வரணும். நம்ம பையனுக்கு பூணல் போட்டு வச்சுள்ள
ஆனா சந்தியாவந்தனம் பண்ணணுங்கிற ருச்சி அவன் மனசுல என்ன வரணும்? அது சின்ன வயசுல உட்காத்தி வச்சு பிரம்மோபதேசம் பண்ணி ஒரு 10 நாள் 20 நாள் அப்பா தாத்தா பாட்டா கிட்டக்க உட்காத்தி வச்சுன்னு 2 வேளையும் சந்தியாவந்தனத்தை சொல்லி வச்சு இப்படிலாம் பண்ணணும்டா குழந்தை அப்படிலாம் மெதுவா பழக்கி விட்டு விட்டால் அப்புறம் ஜென்மா முழுக்க விடாம சந்தியாகம் பண்ணுவான். அப்புறம் பார்த்துக்கலாம், இன்னும் கொஞ்ச நாள் பார்த்துக்கலாம், இன்னும் கொஞ்ச நாள் பார்த்துக்கலான்னு ரொம்ப லேட் பண்ணி கடைசியில் உம்பாடுன்னு பூனலை போட்டு கார்த்தால உபநயனம், மத்தியானம் விவாகம், சாயங்காலம் அது என்னது, அது என்ன, இங்கிலீஷ் படிக்காதது ரொம்ப சிரமமாக இருக்கு. பாஸ்போர்ட் விசா ஆஃபீஸ் போனோம். இதுதான் 3. காலங்கார்த்தால அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் கல்யாணம், பாஸ்போர்ட் விசா ஆஃபீஸ் போனோம். கார்த்தால உபநயனம், மத்தியானம் விவாகம், சாயங்காலம் பாஸ்போர்ட் ஆஃபீஸ் போனோம். இதுதான் இப்போதைக்கு உள்ள சூத்திரம். சாஸ்திரக்கார சொன்னால் புருஷாலாம் வேஷ்டி கட்டிப்பா, பொம்மனாட்டிலாம் புடவை கட்டிப்பாங்கிறது மனசுல தெரியறதுக்கு முன்னாடி காயத்ரி உள்ள பேடனம். ஸ்திரீ பும்ச பேதம் தெரியறதுக்குள்ளார குழந்தைகளுக்கு காயத்ரி உபதேசம் பண்ணுங்கள், காயத்ரி மந்திரோபதேசம் ஆகணும் அப்படிலாம் ரூட்டை போட்டு கொடுத்து பெரிய வேலை இப்படி பண்ணுங்கன்னு சொன்னாள். நம்மளுடைய உத்தியோகத்துக்கும் நம்மளுடைய சௌகரியத்துக்கும் நம்ம இதுக்கும் மாத்தி பண்றோம் எல்லாத்தையும். நான் என்ன சொல்றேன், மாத்தி பண்ணாலாவது ஏதாவது பக்தியில தலைக்கட்டா ரொம்ப சந்தோஷம். 4 நாளா அமெரிக்காலேருந்து எனக்கு ஒரே ஃபோன். தைப்பூசத்துக்காக எங்கேயோ முருகன் கோயிலுக்கு எல்லாரும் பாதசாரியா நடந்து போறா. ஆமா, அவ எல்லாரும் வீடியோல காமிக்கிறா. நான் பாருங்க எத்தனை பேர் நடந்து போறா பாருங்க. 10,000 பேர் நடந்து போயின்னு இருக்கா. 10,000 பீப்புள்ஸ் முருகனை குறிச்சு அமெரிக்கால. நான் பார்த்தேன் இந்தூர்ல பழனியில எல்லாரும் நடந்து போனது போக இப்ப பழனி முருகன் அமெரிக்கா மைண்டார் போல இருக்க, அங்க போயிட்டார் போல இருக்க. எல்லாமே பகவானுடைய சிருஷ்டி பூமி தானே. ஆமா, கலிபோர்னியாங்கிற தேசத்துல கருட சயனம் பண்ணின யாக இஷ்ட எல்லாம் தெரிஞ்சது அப்படின்னு ஒருத்தர் சொன்னாரு அப்படிங்கிறார். எதுக்கு சொல்ல வந்த, பக்தியை நம்ம சின்ன வயசுலயே ஊட்டணும். அதனாலதான் அவர் சொல்றார், கர்மஸ்வாத்மோசிதேஷு ஸ்திரதர திஷணாம். நல்ல புத்தி சக்தியை கொடுக்கணும். கர்மாவை விட்டு மாறாமல் இருக்கக்கூடிய ஸ்திரதர அந்த மாதிரியான புத்தியை எனக்கு நீ அனுகிரகம் பண்ணணும். இந்த கர்மா நன்னா பண்ணணும்னா உடம்புல நன்னா ஆரோக்கியம் இருக்கணும். ஆரோக்கியம் இருந்தால் தான் கர்மா பண்ண முடியும். காலங்காலத்தால எந்த ஸ்நானம் பண்ணுங்கன்னா ஆரோக்கியமா இருந்தா தானே சுவாமி தண்ணியில் இறங்கி ஸ்நானம் பண்ண முடியும். அதனால என்ன சொன்னார், ஹே கமலஜதீயத்தே தேகதார்டியம், நல்ல தேகத்துக்கு நல்ல ஒரு புஷ்டியை நீ தான் கொடுக்கணும். தேகதார்டியம் ததர்த்தம். இப்படி வரிசையா கேட்டுட்டே வந்தார். கர்மா நடக்கணும், எல்லாம் கொடுக்கணும். அப்ப ஏற்பட்டதான நவராத்திரியில கமலஜதயிதாஷ்டகம். இன்னைக்கு 2-3 விசேஷ நாள். என்ன நாள்? மாதங்கி நவராத்திரி. மாதா மரகதஸ்யாமா மாதங்கி மதசாலினி குர்யாத் கடாட்சம் கல்யாணி கதம்ப வனவாசினி. மதுரை மீனாட்சிக்கு உண்டான மாதங்கி நவராத்திரி இது. இந்த மாதங்கி நவராத்திரியினுடைய பூர்த்தி இன்றைய தினம். இது ஒரு விசேஷம். இப்ப நான் உபன்யாசம் பண்ணும்போது தை கிருத்திகை இன்றைய தினம். முருகன் வந்து அனுகிரகம் பண்ணக்கூடியதான ஒரு நாள் இன்றைய தினம். முருகன் அனுகிரகம் பண்ணக்கூடியதான ஒரு தினம். உலகத்துல எத்தனையோ தெய்வங்கள் இருக்கு, இருந்தாலும் முருகன்னு சொன்னா நெஞ்செல்லாம் உருகும். ஏன் அப்படின்னா, கிருஷ்ணனுக்கு பாகவதத்துல என்ன பேருன்னா திருடன்னு பேரு. என்ன திருடன்? கிருஷ்ணன் நவநீத சோராய
நல்ல வெண்ணெயெல்லாம் திருடக்கூடியவன், பாலை திருடக்கூடியவன். அதனால அவனுக்கு நவநீத சோரன்னு பேரு. கோபிகைகள்லாம் சொன்னா வெண்ணெயை மாத்திரம் திருடல, இங்க மனசையும் திருடின்னு விட்டான் அப்படின்னாள். அவர் பாலை திருடினார், வெண்ணெயை திருடினார், மோரை திருடினார், இதைதான் திருடினார். ஆனா ஆதிசங்கர பகவத்பாதாச்சாரியார் சொன்னாள், இவன்லாம் திருடன் இல்ல, ஒரு பெரிய திருடன் ஒருத்தன் இருக்கான் இந்த ஊர்ல, உங்களுக்கு தெரியுமா? தெரியல. அந்த திருடன் எங்க இருக்கிறான் தெரியுமா? சமுத்திர கரையில நின்னுட்டு இருக்கான் இந்த திருடன். சமுத்திர கரையில எங்க? திருச்செந்தூர்ல. மகாம்போதி தீரே மகாபாப சோரே முனீந்திரானுகூலே சுகந்தாக்கிய சைலே குஹாயாம் வசந்தம் ஸ்வபாசாலசந்தம் ஜனார்த்திம் ஹரந்தம் ஸ்ரயாமோ குஹம் தம். மகாம்போதி தீரே, அம்போதின சமுத்திரம், பெரிய சமுத்திரத்தினுடைய தீரத்துல நிற்கிறான். மகாம்போதி தீரே. அவன் யாரு? மகாபாப சோரே. அவன் என்ன மகாபாப சோரன் அப்படின்னு? இந்த திருச்செந்தூர் செந்திலாண்டவன் சந்நிதியில போய் எதிர்த்தாப்புல போய் நின்று முருகா சண்முகான்னு நீங்க கத்தினேலையானால், அவனுடைய பார்வை உங்க மேல பட்டுதேயானால், அப்படி எதிர்த்தாப்புல வந்து நிற்கக்கூடிய பக்தனுடைய இந்த ஜென்மால பண்ணின பாவம், போன ஜென்மால பண்ணின பாவம், 100 ஜென்மால பண்ணின பாவம், 1000 ஜென்மால பண்ணின பாவத்தை முழுக்க கண் பார்வையினாலே திருடிக் கொள்கிறான். சோரன், பாபச்சோரன், மகாபாபச்சோரன். மகாம்போதி தீரே மகாபாபச்சோரே முனீந்திரானுகூலே சுகந்தாக்கிய சைலே குஹாயாம் வசந்தம் ஸ்வபாசாலசந்தம் ஜனார்த்திம் ஹரந்தம் ஸ்ரயாமோ குஹம் தம். ஜனானாம் ஆர்த்திம் ஹரதீதி ஜனார்த்திம் ஹரம். வந்து நிற்கக்கூடிய பக்தர்களுடைய வெளியில சொல்ல முடியாத ஆர்த்திங்கிற மகா கஷ்டங்களெல்லாம் போக்கக்கூடியவன். ஜனார்த்திம் ஹரந்தம் ஸ்ரயாமோ குஹம் தம். அப்பேற்பட்ட குஹனை நான் ஆதரிக்கிறேன், பூஜிக்கிறேன் அப்படிலாம் சொல்றாள். அப்பேற்பட்ட தை கிருத்திகை இன்றைய தினம். ரெண்டு விஷயம் சொல்லிட்டேன்னா, மாதங்கி நவராத்திரி பூர்த்தி, தை கிருத்திகை 2 சொல்லிட்டேன். 3வது, இந்த தை கிருத்திகைங்கிற ஒரு நாள்ல தான் குருநாதர் ஞானானந்தகிரி சுவாமிகள் பிறந்த நாள். அவருடைய ஜெயந்தி இன்றைய தினம். ஞானானந்தகிரி சுவாமிகள் மாதிரி ஒரு மகா தபஸ்விய எங்கேயும் பார்க்க முடியாது, யாராலையும் பார்க்க முடியாது. அப்பேற்பட்ட மகா தபஸ்வி அவர். ஞானானந்தகிரி சுவாமிகளை பத்தி இப்ப நான் கதை சொன்னேன்னு வச்சுக்கோங்க, அப்புறம் நீங்க நாளையிலேருந்து ஞானானந்தகிரி சுவாமி படத்தை வச்சு பூஜை பண்ண ஆரம்பிச்சிருவேன். பேர்பட்டவர். பெங்களூர் ரமணி அம்மாள்னு ஒரு அம்மா பக்தி பாடல்கள்லாம் பாடக்கூடியவள். அவள்லாம் ஞானானந்தகிரி சுவாமிகள் பக்தாள். அவள் எல்லாரும் திருக்கோவில போய் அடிக்கடி, திருக்கோவிலூர்ல போய் அடிக்கடி போய் ஞானானந்தகிரி சுவாமிகளை போய் தரிசனம் பண்ற சம்பிரதாயம். ஒரு நாளைக்கு போனா கோஷ்டியா எல்லாரும் பஜனை பண்ணிட்டு அப்படி போயிட்டு இருக்கச்சே, தலபோவனத்துக்குள்ளார போனா ஞானானந்தகிரி சுவாமிகள் உட்காண்டிருந்தா. எல்லாரும் போய் நமஸ்காரம் பண்ணினா. ஞானானந்தகிரி சுவாமிகளுடைய முதல் வழக்கம், வந்த உடனே எல்லாருக்கும் சாப்பிட போங்கோ, எல்லாருக்கும் சாப்பாடு ரெடியா இருக்கும் பேர். ஆகாரம்னா அப்படி ஒரு ஆகாரம். இப்ப 600 பேர் வரப்போறா, 600 பேருக்கு சாப்பாடு பண்ணுங்கள்னார். 5 கிலோ அரிசி உள்ள இல்ல, 600 பேர் வர சாப்பாடு பண்ணுங்கன்னார் ஒரு சமயம் ஞானானந்தகிரி சுவாமிகள். அப்புறம் அங்க தேடி இங்க தேடி பார்த்தா ஒரு 5-6 கிலோ அரிசி ஆம்பிட்டது. ஞானானந்தகிரி சுவாமிகள் என்ன பண்ணினார், ஒரு பாத்திரத்தை வச்சு ஜலத்தை ஊத்தி இந்த அரிசியை களைஞ்சு போட்டு தன் கையால் இப்படி கிண்டி கிளறிவிட்டு எல்லாருக்கும் சாப்பாடு போடுங்கன்னு விட்டார்.
இந்த பெரிய அண்டால சாதத்தை எடுக்க எடுக்க சாதம் வந்துட்டே இருந்ததான், இடுக்க 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 அன்னம் வந்துட்டே இருந்ததான். இத்தனை பேருக்கு ஆகாரம் போட்டவர். அதனால பொதுவாகவே ஒரு பெரிய மடம் அப்படின்னா வந்த உடனே பக்தர்களுக்கு பசியாற்றப்பட வேண்டும். எங்கேருந்தோ வரா, யாராரோ எங்கேருந்தோ வரா, அடுப்புல சாப்பிட்டாலோ சாதம் கிடைச்சதோ கிடைக்கலையோ, முதல்ல போஜனம் அப்புறம் பாக்கி. மகாபெரிவாளும் அதான் சொல்லுவேன், முதல்ல போய் சாப்பிட்டுட்டு வந்து அப்புறம் என்கிட்ட வந்து பாரு பேசுப்போ அப்படிம்பார். அதுபோல அவள் எல்லாரும் வந்த உடனே அவளுக்கெல்லாம் சாப்பாடு போட்டார். இல்லை இன்னைக்கு குருஜியோட ஒரு நாள் 2 நாள் இருக்கணும்னு வந்திருக்கோம், நாம சங்கீர்த்தனெல்லாம் அவங்க எதிர்க்க பண்ணோம், பேஷா பண்ணுங்கள்னார். பெங்களூர் ரமணி அம்மாள் பாடெல்லாம் பாடினா, நாம சங்கீர்த்தனத்தில் அவருக்கு ரொம்ப ருச்சி. அப்படிலாம் பாடிகிட்டே இருந்தா. மறுநாளைக்கு ஞானானந்தகிரி சுவாமிகள் மறுநாளைக்கு அப்படி பாடிகிட்டே இருக்கிறதே இந்த பெங்களூர் ரமணி அம்மாள் சொன்னாள், சுவாமிகளே 2 நாள் ஆயிடுத்து, நாங்கள் ஊருக்கு போனோம், பிரசாதம் கொடுங்க, அர்ஜென்ட்டாக கிளம்புறோம். எங்கே செல்கிறீர்கள் அப்படின்னு கேட்டார். செந்தமிழில் பேசுவார். இல்லை நாளைக்கு மகர ஜோதி தரிசனம் பண்ணணும், அதுக்காக போகிறோம், மகர ஜோதி தரிசனம் பண்ணணும், அதுக்காக போயின்னு இருக்கோம். உடனே யாரும் நீங்கள் போனை எடுக்கலைன்னாலும் அவன் விட மாட்டேங்கிறான். அந்த பெங்களூர் ரமணி அம்மாள் சொன்னார் ஞானானந்தகிரி சுவாமிகள்கிட்ட, நாளைக்கு மகர ஜோதி நாங்கள்லாம் தரிசனம் பண்ண கிளம்புறோம், குருஜி நீங்கள்லாம் அனுகிரகம் பண்ணணும் அப்படின்லாம் ஞானானந்தகிரி சுவாமிகளை பிரார்த்திச்சின்றார்கள். உடனே ஞானானந்தகிரி சுவாமிகள் சொன்னார், யாரும் சபரிமலை இப்போ செல்ல வேண்டாம், உங்களுக்கு எல்லாரும் மகர ஜோதியை இங்கேயே தபோவனத்தில் காண்பிப்போம்னுட்டார். உடனே எல்லாரும் ஆச்சரியப்பட்டார்கள், நான் இப்படி சொல்றாரே குருஜின்னு. ஆனா அவ சொன்னா, அது பெரியவா சொன்னா கரெக்டா இருக்கும்னு இருந்துவிட்டா எல்லாரும். மறுநாளைக்கு மகர ஜோதி சாயங்காலம் 4 மணி இருக்கும். தபோவனத்துல ஒரு மூலையில ஒரு ஓரமா ஒரு மேல ஒரு இடத்துல போய் ஒரு ஜோதியை ஏற்றி, இந்த பாருங்க ஐயப்பன் தெரியற பாருங்க, சுவாமியே சரணம் ஐயப்பா எல்லாரும் பாருங்கன்னார். யாரோ குருஜி சொல்றாரேன்னு எல்லாரும் அந்த பக்கம் பார்த்து சுவாமியே சரணம் ஐயப்பான்னா. அந்த விசேஷம் என்னன்னா, இவர் மகர ஜோதியை இங்க ஏத்துறதே அங்க மகர ஜோதியை அணைஞ்சிடுச்சு அந்த வருஷம். அவர் ஒரே வார்த்தை சொல்லிட்டார், ஐயப்பனை நீ எங்க பக்தாலாம் வந்திருக்கா இங்க வந்துடும் விட்டார். ஐயப்பன் இங்க வந்து விட்டார். நம்ம கூப்பிட்டா ஐயப்பன் ஒருவரா? பெயர்பட்ட மகான் ஞானானந்தகிரி. அவருடைய பிறந்த தினம் இன்றைய தினம் தை மாச கிருத்திகை நட்சத்திரத்துல தான் அவர் வந்து உலகத்துல பிறந்தார் ஞானானந்தகிரி சுவாமிகள். தினம் ஒருத்தர் வந்து ஒரு பக்தர் வந்து ஞானானந்தகிரி சுவாமிகளை வந்து நமஸ்காரம் பண்ணுவார்கள். ஞானானந்தகிரி சுவாமிகள் சொன்னார், ஆசீர்வாதம் பண்ணுவர். ஒரு நாளைக்கு 4 நாள் முன்னாடி வந்து, வர வியாழக்கிழமை மணிக்கு நான் பண்ண ஸ்ராத்தம் நல்லபடியாக நடக்கணும், குருஜியை ஆசீர்வாதம் பண்ணணும் அப்படின்னு. என்ன நடக்கும் அப்படின்னு விட்டார். இருந்தாலும் கார்த்தால சாயங்காலம் குருஜியை வந்து பார்த்து நமஸ்காரம் பண்ணிட்டு போகிற வழக்கம். அந்த காலத்துலலாம் இப்படி செல்ஃபோன்லாம் கிடையாது. போஸ்ட் கார்டில் இத்தனாம் தேதி ஸ்ராத்தம் நீங்கள் வந்து சேருங்கள் அப்படின்னு லெட்டர் எழுதுவா. 99% அந்த வாத்தியாரே வருவர், இல்லைன்னா வேற யாரையாவது ஒருத்தரை ஏற்பாடு பண்ணி விட்டுடுவர். அப்பயே அதான் வழக்கம். இன்னும் கொண்டு போனா 2 கார்டோட ரிப்ளே கார்டோட அனுப்புவா. பழைய காலத்துலலாம் பார்த்தா 2 கார்டு இருக்கும். அவளுக்கே செலவு வைக்க வேண்டான்னு இவா விலாசத்தை எழுதி இவருடைய விவரங்களை தெரிஞ்சா அவள் வந்து சேர்றோம்னு ஒரு ரிப்ளே கார்டுன்னு பேர். இந்த கால ஜனங்களுக்கு அதெல்லாம் தெரியாது. 5 பைசா கார்டு, ரிப்ளே கார்டு 10 பைசா.
அவள் வரேன்னு ஒரு பதில் போடுவா, அப்புறம் இவன் கவலை இல்லாமல் இருப்பா. அப்படிதான் வழக்கம். ஸ்ராத்தத்துக்கு 2 பிராமணாலும் வரேன் லெட்டர் போட்டு விட்டா. ஸ்ராத்த தண்ணிக்கு கார்த்தால இன்னொரு பிராமணால காணல, வரல. சாத்த பிராமணாலே வரல. கார்த்தால 7:30 மணிக்கெல்லாம் வரணும் பிராமணாலாம். பழைய காலத்துலலாம் நிறைய வெந்நீர் தவளையில வெந்நீர் போட்டு எண்ணெயை கொடுத்து தேய்ச்சிக்க சொல்லி, அப்படி வஸ்திரங்கள்லாம் கொடுத்து கட்டிக்க சொல்லி அப்படிதான் ஸ்ராத்தம் பண்ற வழக்கம். எங்க தாத்தா பாட்டாலாம் யாரு ஸ்ராத்த பிராமணாலா வராளோ அவளை உட்காத்தி வச்சு தன் கையினால எண்ணெய் தேய்ச்சி விடுவாளாம். வந்திருக்கிற பிராமணாளுக்கு தலையில எண்ணெய் தேய்ச்சி விட்டு ஒரு பெரிய பெரிய வெங்கல பானையில வெந்நீரை போட்டு ஸ்நானம் பண்ண சொல்லி ஸ்ராத்தம் ஸ்ராத்தம் ஸ்ராத்தம்னு 1 மாசமா அப்படியே கல்லோல படம். ஆமா, அப்படி பயந்து பயந்து பண்ணின ஸ்ராத்தம் சர்வ சாதாரணமா கடையில போய் பேஸ்ட் பிரஷ் வாங்குற மாதிரி இருக்கு. இப்போ ஸ்ராத்தம் சர்வ சுலபமாயிடுது. கூப்பிடுறதுக்கு சாதனங்கள் சுலபமா இருக்கலாம், ஆனா உங்க பக்தியில உங்க மனசுல இருக்கக்கூடிய பக்தி ஒரு % கூட குறையக்கூடாது. ஸ்ராத்தம்னா அப்படி பண்ணணும். 7:30 மணி ஆச்சு, 8 மணி ஆச்சு, பிராமணால காணல. அவர் நேர ஞானானந்தகிரி சுவாமிகளை பார்க்க ஓடி வந்துட்டார். ஓடி வந்து குருஜிட்ட வந்து நமஸ்காரம் பண்ணார். இன்னைக்கு எங்காவது ஸ்ராத்தம், ஒரு பிராமணா வந்துட்டா, இன்னொரு பிராமணா வரல குருஜி, நீங்க தான் ஆசீர்வாதம் பண்ணணும்னாள். உடனே அவரை உட்காத்தி வச்சுட்டு, சித்தனாய் அவரை உட்காத்தி வச்சுட்டு அவர் வந்து கவலைப்படாத, இப்ப பாரு பிராமணா வந்துருவா, நீ போகலாம், நீ போயிடு அப்படின்னார். உடனே ஆத்துக்கு போனார். இவர் ஆத்துக்கு போய் நிற்கிறார். அப்பெல்லாம் நடந்து தானே வரணும், 1 மைல் 2 மைல் தண்டியும் நடந்து இவர் போறார். போர்ச்சே அவாத்து வாசல்ல 12 புன்றம் போட்டுண்டு வெள்ள வெளியேர்னு ஒரு ஐயங்கார் ஒருத்தர் உட்கார்ந்து இருக்கார் திண்ணையில. ஒரு நேர போனவர், யாராத்துலயும் ஸ்ராத்தமாமே, உங்க ஆத்துல தான் ஸ்ராத்தமா அப்படின்னு. ஆமா, என்னதான் ஸ்ராத்தத்துக்கு அனுப்பிச்சிருக்கா, நான் வந்திருக்கேன் அப்படின்னு. அப்படியா, ரொம்ப சந்தோஷம். பார்த்தாலே பளிச்சுன்னு இருக்கார். உடம்பு முழுக்க 12 ஊர்துவ புன்றம் போட்டு இருக்கார். அப்படி ஐயங்காரெல்லாம் பஞ்சகச்சம் கட்டிக்கிறதே பளிச்சுன்னு கட்டிப்பான், பளபளன்னு கட்டிப்பான். ஆமா, கிளீனா இருக்கும். கோயில்லாமே பெருமா கோவிலெல்லாம் கச்சிதமா பளிச்சுன்னு வச்சிருப்பான். ஆமா, கோயிலும் அண்ணா பராமரிக்கக்கூடிய பக்தர்கள் அவர்கள். மதுராந்தக ராமரை போய் பாருங்க, எல்லாம் பெரிய பெரிய CA ஆடிட்டர்லாம் அவங்க சுவாமியை தோல் தூக்கின்னு வருவான். எல்லாம் ஃபர்ஸ்ட் அட்டம்ல பாஸ். ஆனா கோயில்கிட்ட வரது பய பக்தியோட இடுப்புல துண்டை கட்டிட்டு மேல திருமணட்டுன்னு அப்படியே பக்தியோட வந்து நிற்பா. அது பிடிச்சிருக்கு எனக்கு. அவளுடைய அந்த ஒரு பக்தி, குரு பக்தி, ஆச்சாரிய பக்தி அபூர்வமான விஷயம். அப்படி மேல புன்றெல்லாம் போட்டுன்னு உட்காந்து இருக்கிறத பார்த்த உடனே ஓஹோஹோ யாரோ வந்திருக்காரு போல இருக்கேன்னு உடனே அந்த ஐயங்கார் என்ன கேட்டார் தெரியுமோ, என்ன தட்சிணை கொடுப்பேன் நீன்னு கேட்டார். ஃபர்ஸ்ட்னு ஒரு பார்வை போட்டார். அந்த காலத்துலலாம் என்ன கொடுப்பா, 4 ரூபா 5 ரூபா இதான் தட்சிணை. 4 ரூபா கொடுக்குற சம்பிரதாயம். ஓஹோ, 4 ரூபா தான் கொடுப்பேல நீங்க அப்படின்னார் அந்த ஐயங்கார். இல்லை, இன்னைக்கு ரொம்ப நிர்பந்தத்தில் நேத்திக்கு கிடுகிடுன்னு வந்துவிட்டேன் ஊபர்ல. இன்னைக்கு கிடுகிடுன்னு வர முடியல, எங்க பார்த்தாலும் ஒரே டிராஃபிக். அது மாதிரி இன்னைக்கு ஏதோ ரொம்ப டிராஃபிக் போல இருக்கு, பிராமணாலாம் யாரும் கிடைக்கல போல இருக்கு. நம்மள சொன்னவர் இவாளை ஏற்பாடு பண்ணியிருக்காரு போல இருக்குன்னு. இல்ல, 4 ரூபா போறாதுன்னு நீங்க நினைக்கிறேன், 6 ரூபாயா கொடுத்துட்றேன், இன்னும் 2 ரூபா சேர்த்து 6 ரூபாயா தட்சிணை கொடுத்துட்றேன் அப்படின்னு. சரி கொடுங்க அப்படின்னு விட்டார். உட்காண்டாச்சு. ஸ்ராத்தம் பூர்த்தி ஆயிடுச்சு. சாப்பிட்டாச்சு.
ஸ்ராத்தத்தன்னைக்கு ஸ்ராத்தம் பண்ணின கர்த்தா அந்த வீட்டு வாசப்படி தாண்டி வெளியில போகக்கூடாது. எல்லாரும் அவசர அவசரமா இன்னைக்கு ஆபீஸ்ல முக்கிய மீட்டிங் நான் கிளம்புறேங்கிற பத்தில சாஸ்திரத்தை சொல்றேன். அப்புறம் அவளுடைய இஷ்டம். ஸ்ராத்தத்தன்னைக்கு அந்த வீட்டை விட்டு வெளியிலே வரக்கூடாது. மறுநா வடிகார்த்தால ஏந்துன்னு 4:30 மணிக்கு பல்லு தேய்க்காம ஸ்நானம் பண்ணிட்டு ஈரவேஷ்டியை கட்டிண்டு பரேஹனி தர்ப்பணம்னு ஸ்ராத்தாங்கமான தர்ப்பணத்தை மறுநாளைக்கு பண்ணணும். எதற்கு மறுநாளைக்கு வச்சிருக்கு அப்படின்னா, அவளுடைய பிதா எல்லாரும் 3 நாள் வந்து தங்கறாள் ஸ்ராத்தத்துல. 14ஆம் தேதி ஸ்ராத்தம்னா 13ஆம் தேதி கார்த்தாலேயே அவ பித்திருக்கள் அவாத்திர வந்துருவா அரூபமாக. அன்னைக்கும் இருப்பா. தே பிதரः பூர்வேத்யுராகச்சன் பித்ரீனி யஜ்ஞோ கச்சது. பிதரஹா பூர்வேத்யு முதல் நாளே வந்து விடுகிறார்கள். அப்புறம் என்னாச்சுன்னா பூர்வேத்யுராகச்சன் முன்னாடியே வந்துடுறா. அப்புறம் ஸ்ராத்தத்தன்னைக்கு முழுக்க தங்கறா. மறுநாளைக்கு ஸ்ராத்தாங்கமான தர்ப்பணம் பண்றா இல்லையா, அதனால அன்னைக்கும் தங்கறா. அன்னைக்கும் தங்கிட்டு அதுக்கப்புறம் ஸ்ராத்தம் முடிஞ்சுதான் அவ பரேஹனி தர்ப்பணம் முடிஞ்சு சாப்பாடு போட்ட அப்புறம் தான் அவ போப்பற. 3 நாள் அங்க தங்கறார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்படிலாம் சொல்லப்பட்டிருக்கு. அதனாலதான் மிந்தியெல்லாம் ஸ்ராத்தத்துக்கு பிராமணா சொல்லும் போதே 3 நாளும் போஜனம் போடுவா. ஸ்ராத்தத்துக்கு முதனா பூர்வேத்யு போஜனம்னு போடுவா. ஸ்ராத்தத்துக்கு மறுநா உத்தராங்க போஜனம்னு, பூர்வேத்யு போஜனம் உத்தரேத்யு போஜனம்னு மறுநாளைக்கும் போஜனம் போடுவா. இப்படி எல்லாம் பண்ற வழக்கம் பழைய காலங்கள்ல. இப்பெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஸ்ராத்தத்தன்னைக்கு ஸ்ராத்தம் பண்றவருக்கே சாப்பாடு இல்லை. அவர் எங்க ஸ்ராத்த பிராமணாளுக்கு சாப்பாடு போடப்படாது. அவர் இவருக்கே போஜனத்தை திண்டாடுறது, அவர் எங்க ஸ்ராத்த பிராமணாளுக்கு சாப்பாடு போடுறது. அதனாலதான் ஒரு விஷயம் என்னன்னா, இப்ப கதையில சொல்ற டயத்தை நல்ல டைம் வந்துடுச்சு அந்த இடத்துல சொல்றேன். தர்மம்ங்கிறது ஸ்திரீக்கள் கையில இருக்கு. ஸ்ராத்தம் கரெக்டா பண்ணணும் அப்படின்னா ஸ்திரீக்கள் மனசு வச்சாதான் ஸ்ராத்தம் நல்லா நடக்கும். ஸ்திரீக்கள் மனசு வைக்கல அப்படின்னா ஸ்ராத்தம் நல்லா பண்ண முடியாது, சாத்தியப்படாது. அதனாலதான் பொதுவாகவே புள்ள கல்யாணம் பொண்ணு கல்யாணம்னு 2 கல்யாணத்துல ரொம்ப நம்ம கவலைப்பட வேண்டியது எதற்குன்னா புள்ள கல்யாணத்துக்கு தான் கவலைப்படணும். பொண்ணு கல்யாணத்துக்கு கவலைப்பட வேண்டாம். என்ன மாமா இப்படி சொல்லிட்டேன் நீங்க, என்ன இப்படி சொல்லிட்டேன் நீங்க, பொம்மை நாட்டிலாம் என்ன தவிட்டுக்கு வாங்கிட்டு வந்தவாளா, ஏன் பொண்ணு கல்யாணத்துக்கு கவலைப்பட வேண்டாம்னு சொல்லிட்டேன் அப்படின்னு. பொண்ணு இந்த கோத்திரத்திலேருந்து அந்த கோத்திரத்துக்கு போய் அவாத்திர போய் காரியம் செய்யப்படுவள். நீ நாளைக்கு போன அப்புறம் உன் மாட்டு பொண்ணு பிண்டம் பிடிக்கணுமே, அமாவாசை அன்னைக்கு தாம்பாளத்தை கொண்டு வந்து வைக்கணுமே, தீர்த்தம் கொண்டு வந்து கொடுக்கணுமே. இவ கொடுத்தாதானே அவ கரெக்டா சாத்தம் பண்ணுவா. சொல்லுங்க பாப்பா. ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க, செல்லுக்கு அப்பப்ப சார்ஜ் போடுற மாதிரி பத்தினி கிட்டக்க வந்து நின்றுட்டு செய்யுங்கோன்னு கிளப்பி விட்டாதான் அந்த ஜோதி எரியுமே ஒழிஞ்சு, இல்லைன்னா அது ஓரமா உட்காந்துருக்கும். எல்லா புருஷாலுமே அந்த அம்மா கிட்டக்க வந்து நின்றுட்டு அவனை உற்சாகப்படுத்தி கர்மா பண்ணுங்கள்னு சொன்னால் ஒழிய அவன் கர்மா பண்ண மாட்டான், சாத்தியப்பட மாட்டான். அதனாலதான் அதை ஸ்ரத்தையா பண்ற வழக்கம். ஸ்ராத்தம் அப்படி சொல்லப்பட்டிருக்கு. அப்ப இவர் வந்து ஸ்ராத்தத்தை முடிச்சுட்டார். ஸ்ராத்தம் ஆயிடுத்து. தட்சிணை கொடுத்துட்டார். இவருக்கு 6 ரூபா அவருக்கு 6 ரூபா தட்சிணை கொடுத்து பிராமணா ஆத்துக்கு அமிச்சாச்சு. மறுநாளைக்கு பரேஹினி தர்ப்பணம் ஆச்சு. சாப்பிடணும். சாப்பிட்ட ஸ்ராத்தத்துக்கு முதனா ஸ்ராத்தம் சாப்பிட்றவனுக்கு நியமம், ஸ்ராத்தத்துக்கு மறுநா ஸ்ராத்தம் பண்றவருக்கு நியமம் அப்படிலாம் சொல்லப்பட்டிருக்கு. ஸ்ராத்தத்துக்கு முதனாலும் ஸ்ராத்தத்துக்கு மறுநாளும் ஹோட்டல்ல சாப்பிடக்கூடாது, வெளியிலலாம் சாப்பிடக்கூடாது, ஆத்திலேயே தான் பண்ணி சாப்பிடணும் அப்படிலாம் சொல்லப்பட்டிருக்கு. அதனால மறுநாளைக்கு போஜனம் ஆகி பரேஹினி தர்ப்பணம் ஆகி போஜனம் ஆகி நேர ஞானானந்தகிரி சுவாமிகள்கிட்ட வந்து நெடுஜான் கட்டையா விழுந்து நமஸ்காரம் பண்ணி, ஸ்ராத்தம் நல்லபடியா ஆச்சு அப்படின்னா
அமருங்கள் அப்படின்னார், உட்காருங்கள் அப்படின்னார். அவன் 2 பேரும் உட்காண்டா. குருஜி மேல உட்காந்துருக்கா, அவன் 2 பேரும் தரையில உட்காந்துருக்கா. ஒரு ஐயங்கார் வந்திருப்பாரே அப்படின்னார் ஞானானந்தகிரி சுவாமிகள். ஆமா, துவாதச புன்றம் போட்டுன்னு ஒரு ஐயங்கார் வந்தார். ஞானானந்தகிரி சுவாமிகள், உங்களுக்கெல்லாம் குலதெய்வம் திருப்பதி வெங்கடாஜலபதி தானே அப்படின்னார். ஆமான்னார். இல்ல, நேத்திக்கு ஸ்ராத்தத்துக்கு கார்த்தால வந்து ஸ்ராத்த பிராமணா வரலேன்னு நீ வருத்தப்பட்டு அழுதியோ இல்லையோ? இன்னொருத்தர் வர முடியாத சூழ்நிலையில வரல, ஆனா ஸ்ராத்தம் நல்லா நடக்குன்னு நீ கவலைப்பட்ட. நீ கவலைப்பட்டேன்னு உங்காத்து குலதெய்வமா இருக்கக்கூடிய வெங்கடாஜலபதிய நான் தான் ஸ்ராத்த பிராமணால அனுப்பிச்சேன்னார் ஞானானந்தகிரி சுவாமி. யோசிச்சு பாருங்க. பக்தஸ்ய வசகோ பிரம்மா, பக்தஸ்ய வசகோ ஹரிஹி, பக்தஸ்ய வசக சம்பு சக்தி பக்தவசானுகான்னு. பக்தி இருந்தா பகவான் கிட்டக்க வந்து நிற்கிறார். பகவான் மாட்டேன்னு சொல்லிவிடுவானா? சொல்ல மாட்டான், நிச்சயமா மாட்டான். மஞ்ச புள்ளியாறு பிடிச்சி வச்சு கணானாந்த்வா கணபதியும் ஹவாமஹே கவிம் கவீனாம் உபமஸ்ரவஸ்தமம் ஜேஷ்டராஜம் பிரம்மணாம் பிரம்மணஸ்பதான ஸ்ருண்வன்னோதிபிஸ் சீதசாதனம் அஸ்மின் ஹரித்ரா பிம்பே சுமுகம் விக்னேஸ்வரன் தியாயாமி ஆவாஹயாமின்னு புஷ்பத்தை போட்டுவிட்டா ஆகாசத்தை நின்று கணபதி நான் வரமாட்டேன்னு சொல்ல மாட்டார். நீங்க கூப்பிட்டா அவர் வந்து இறங்கிடுவார். ஆனா நீங்க கூப்பிடணும். கூப்பிடணுங்கிற எண்ணம் பகவான் தான் கொடுக்கணும் இல்லையா? எப்படி கூப்பிட முடியும்? அதுபோல அப்பேற்பட்ட திருப்பதி வெங்கடாஜலபதிய போருங்கோ அவாத்துக்குன்னு சொல்ற அளவு ஒரு மகிமை வாய்ந்தவர் ஞானானந்தகிரி சுவாமிகள். இன்றைய தினம் நாம் எல்லோரும் மனசாலே ஞானானந்தகிரி சுவாமியை நமஸ்கரிச்சு, இது மாதிரி ஞானானந்த சரித்திரம் நிறைய சொல்லலாம், சொல்லிண்டே போலாம். ஒரு பில்டிங் கான்ட்ராக்டர் வந்தார். சாமி, என்ன நாளன்னைக்கு நான் ரூஃப் போடுறேன், மழை பெய்யக்கூடாது, மழையை நிறுத்தி வைங்க அப்படின்னா. ஞானானந்தாட்டா அவர் சொன்னார், என்னடா வருணா என்ன எங்கேயாவது வேலைக்காரனா மழையை நில்லுன்னா நிறுத்த வைக்கிறதுக்கு? என்னமோ சர்வசாதாரணமா மழையை நிறுத்துங்கிற? அது எனக்கு தெரியாது, சாமான்லாம் வந்து இறங்கியாச்சு, நீங்க என்ன பண்ணுவீங்களோ ஏது பண்ணுவீங்களோ தெரியாது, முதல்ல இப்ப மழையை நிறுத்தி விடணும் நீங்க அப்படி. அதெல்லாம் முடியாதுப்பா போப்பான்னா. முடியாதுன்னா கதறி அழுதுண்டே உட்காந்துருந்தான். 1/2 மணி ஆச்சு, 1 மணி ஆச்சு, அவன் நகரல்ல. உடனே ஞானானந்தகிரி சுவாமிகள், சரி சரி போ, ரொம்ப கஷ்டப்படுற, அதோ ஒரு குச்சி இருக்கு பாரு, அந்த குச்சியை எடுத்துன்னு வா. இவ்வளோ பெருசுக்கு ஒரு குச்சி இருக்கு, அதை கொண்டு வந்து கொடுத்து. இங்கே ஓரமாக ஒரு மணல் முட்டு இருந்தது. நேர இந்த கம்பை வாங்கின்ற ஞானானந்தகிரி சுவாமிகள் இந்த ஆத்து மண்ணில் போய் அந்த குச்சியை ஒரு குத்தினார். அந்த பூமியில் அந்த குத்தினார். அப்படியே நிற்கிறது அந்த குச்சி. அடுத்த க்ஷணம் அவளை பார்த்து, சரி நீ போ, மழை பெய்யாது, போய் பார்த்துக்கலாம். போடுற மழையே வரல, அப்படியே நின்றுடுச்சு. மழைக்கு மறுநா ஞானானந்தாட்ட ஓடி வந்து, சாமி உங்க அனுகிரகம் சாமி, மழை பெய்யல, ரூஃபை போட்டு முடிச்சுட்டேன், ஏதாவது இடிஞ்சு விழுந்துடுமோன்னு பயம், அதுக்காக தான் உங்கள்கிட்ட ஓடி வந்தேன் அப்படின்னா. இனிமேல் மழை பெய்யலாமா? மழை பெய்யலாம். நேர ஞானானந்தா அங்கே போய் அந்த மண்ணில் ஒரு குத்தினார் பாருங்க, அந்த கம்பை அப்படி பிடுங்கி வெளியில் எடுத்தார், மழை பெய்ய ஆரம்பிச்சுடுச்சு. பக்தன் வந்து கெஞ்சரான் அழறான், அவனுடைய கஷ்டத்தை போக்குறன்னு அந்த கம்புல வருணன் ஆவாகனம் பண்ணி அந்த கம்பை மண்ணில் குத்தி, நீ 2 நாளைக்கு இந்த கஷ்டமும் படுத்தக்கூடாதுன்னு பிரார்த்திச்சுட்டார். நிற்கிறது. அப்பா ஓரிரிக்கையில் மகாபிரிவா தங்கியிருந்தா, தினம் காமாட்சி தரிசனம் பண்ணணும். அவர் தினம் நடந்து போய் காமாட்சி வீதி விழா வரத்தே போய் தரிசனம் பண்ணுவார். ஒரு குறிப்பிட்ட டயத்துக்கு கிளம்பினாதான் அந்த வீதியில் அப்படி வரச்சே அந்த அம்பாளை தரிசனம் பண்ண முடியும். அன்னைக்கு போய் மகாபிரிவா கொஞ்சம் பூஜையெல்லாம் ஜாஸ்தி பண்ணிவிட்டார். ஒரு 10-15 நிமிஷம் கூட ஆயிடுச்சு. சரி அம்பாள் பேர்ப்பா. உடனே எல்லாரும் அவசரமாக வந்தா.
ஆச்சாரியால் பூஜை முடிஞ்சு வந்த உடனே அந்த பிள்ளையார் ஒரு கோயில் ஒன்று இருக்கு ஓரிருக்கையில், இந்த பாடசாலை கிட்டக்க. இந்த பிள்ளையார் கோயிலுக்குள்ளார போனார். ஒரு 5 நிமிஷம் இப்படி பிள்ளையார் கிட்டக்க பார்த்து தரிசனம் பண்ணிட்டு என்னமோ பிரார்த்தனை பண்ணிட்டார். திரும்பி வந்தார். அவள்லாம் சொன்னா, இப்போ போக வேண்டாம், இந்த இருட்டில் நடந்து போறேன், காமாட்சி பேர்ப்பா, இப்போ போய் அம்பாளை தரிசனம் பண்ண முடியாதுன்னாள். அதெல்லாம் இல்லை, நான் போய் பார்த்துடலாம் வாங்கணும்னா. நேராக போனால் அந்த வீதியில் ஆச்சாரியால் வந்து காமாட்சியை தரிசனம் பண்ண வேண்டிய இடத்துல முன்னாடியே வந்துட்டு இருக்கக்கூடிய யானை குறுக்க படுத்துண்டு ஏந்திருக்க மாட்டேங்கிறது 15 நிமிஷமா. ஆச்சாரியால் வந்து அந்த காமாட்சியை தரிசனம் பண்ணின அப்புறம்தான் அந்த யானை எழுந்துண்டது. அதுக்கப்புறம் தான் காமாட்சி நகுந்தாள். இதுக்கு என்ன தத்துவம் தெரியுமோ? அவர் 15 நிமிஷம் லேட்டான உடனே நேர பிள்ளையார் கோயிலில் போய் பிள்ளையார்ட்ட வேண்டின்றார், நீ யானை ரூபத்துடன் அம்பாளை நகர விடாமல் அந்த இடத்துல நிறுத்தி வைப்பாயாக, நான் சீக்கிரமாக வந்து அம்பாளை தரிசனம் பண்றேன்னு இந்த பிள்ளையார் கோயிலில் போய் பிள்ளையாரை பிரார்த்திச்சு விட்டார். பிள்ளையார் யானை ரூபத்தில் அங்கே போய் நின்றுண்டு அந்த அம்பாளை நகர விடாம 15 நிமிஷமா லேட் பண்ணி ஆச்சாரியால் வந்து தரிசனம் பண்ணின அப்புறம் அந்த யானை நகுந்ததுன்னு சரித்திரம். எதுக்கு சொல்ல வர? மகான்கள். அதனாலதான் ஓடுறோம் நம்ம எல்லாரும். காஞ்சிபுரம் என்ன, ஸ்ருங்கேரி என்ன, நல்ல நல்ல போதேந்திராள் என்ன, எத்தனை இடம், எவ்வளவு மகான்கள்லாம் நம்ம பாரத தேசத்துல உண்டாய். நான் சொல்றேன், நிறைய படிங்கள், நிறைய சம்பாதியுங்கள், நிறைய உற்றார் உறவினர் வேண்டியவா, தான தர்மம், கோவில், பிராமண மதம் எல்லாம் பண்ணுங்கள். ஆனா ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ் வந்த உடனே எல்லாத்தையும் விட்டுட்டு க்ஷேத்ராடனம் கிளம்புங்கள். ஆத்திலேயே உட்கார்ந்துருக்காதீர்கள். நல்ல நல்ல க்ஷேத்திரம், நல்ல நல்ல தீர்த்தம், அற்புதமான ஆலயங்கள் அங்கங்க போனா ஒரு அழகெல்லாம் இருக்கு. அப்படி எதுக்கு சொல்ல வர? இன்னைக்கு 3 விசேஷம். நவராத்திரி பூர்த்தி ஒன்று, தை கிருத்திகை முருகனை ஸ்மரிக்க வேண்டிய நாள், ஞானானந்தகிரி சுவாமிகளை ஸ்மரிக்க வேண்டிய நாள். மேல நம்ம கற்பு கரசிகளுடைய பெருமைகளை பார்க்கலாம். இந்த கற்பு கரசிகளுடைய பெருமைகள்ல ஒரு விசேஷமான ஒரு பெருமை ஒரு அம்மாக்கு உண்டு. அது 6 நாள். வங்காள தேசம்னு ஒரு தேசம், மேற்கு வங்கம்னு சொல்றேன் இல்லையா, அந்த வங்காள தேசத்துல ஜெயராம்பாடி அப்படின்னு ஒரு ஊர் இருக்கு. அந்த ஜெயராம்பாடிங்கிற ஊர்ல கிபி 1853 ஒரு அம்மா வந்து பிறந்தாள். அவள் பேரு சாரதாமணின்னு பேரு. வங்காள தேசத்துல பிறந்தாள். சாரதாமணின்னு பேரு. அம்மா பேரு ஷியாமசுந்தரின்னு பேரு. அப்பா பேரு ராமச்சந்திர முகர்ஜின்னு பேரு. இந்த ஷியாமசுந்தரி, ராமச்சந்திர முகர்ஜி, இவா 2 பேருக்கு குழந்தையாக சாரதாமணின்னு ஒரு பெண் குழந்தை வந்து பிறந்தது. ஆமா, அந்த சாரதாமணிங்கிற தேவியார் இருக்காளே, அந்த ராமச்சந்திர முகர்ஜிங்கிறவர் கருணையே வடிவானவர். மகா தாரித்திரத்திலையும் தர்மத்தை மீறாதவர். சாரதாமணிங்கிறவள் மூத்த பெண்ணாக வந்து பிறந்தாள். நல்ல ஒரு குணமான உள்ள பிதா குடும்பத்துல வந்து பிறந்ததுனாலே அவளுக்கும் நல்ல நற்குணங்கள்லாம் இருந்தது. இந்த சாரதாமணியாருக்கு அச்சம், மடம், நாணம், வெட்கம் இதெல்லாம் இருக்கு. எல்லாம் அவள்கிட்ட இருந்தது. இந்த சாரதாமணிங்கிறவர் கடைசியில அவ ஆறு அப்படின்னா இந்த ராமகிருஷ்ண பரமஹம்சர்னு சொல்றமே, இந்த ராமகிருஷ்ண பரமஹம்சருடைய மனைவி. அவள் தான் ராமகிருஷ்ண பரமஹம்சருடைய மனைவி அவள். இந்த ராமகிருஷ்ண பரமஹம்சர்னு அவருக்கு பேர் கிடையாது. அவருக்கு பேரு கதாதரர்னு பேரு. கதாதரரா இருந்திருக்கக்கூடிய ராமகிருஷ்ண பரமஹம்சருக்கும் சாரதாமணிக்கும் கல்யாணம் பண்ணி வச்சா. கல்யாணம் பண்ணி வைக்கும் பொழுது
நன்னா கதையை கேளுங்கோ. கதாதரருக்கு 23 வயசு, சாரதாமணிக்கு 5 வயசு. சாரதாமணிக்கு 5 வயசு, கதாதரருக்கு 23 வயசு. கிட்டத்தட்ட 18 வருஷ வித்தியாசத்துல. இப்ப எல்லாம் மேட்ரிமோனியில் எடுத்து பாருங்க, 1 வயசு 2 வயசு, அதுக்கு மேல முடியாது. ஒன்னு தெரிஞ்சுக்கோங்க, இறைவனுடைய படைப்பில் ஸ்திரீக்கள் அதீதமான வளர்ச்சியை அடைந்து அதீதமான முதுமையை அடைந்து விடுவார்கள். பார்த்தாலே தெரியும். இப்பதான் குழந்தை பொண்ணு ஸ்கூலுக்கு போன மாதிரி இருக்கு, திரும்பி பார்த்தா வளர்ந்துடுச்சு, பெரிய பொண்ணாயிடுச்சு. புருஷா அப்படியே இருக்க, அண்ணா பார்த்தாலே தெரியும். ஸ்திரீக்கள் சீக்கிரமாவே வளர்ந்து விடுவார்கள், சீக்கிரமாவே முதுமையை ஏய்ந்து விடுவார்கள். அதனாலதான் சாஸ்திரக்காரா சொன்னா, உங்க ஆத்துக்காருக்கு வயசான காலம் வரும்பொழுது நீ சிசுரூஷையெல்லாம் பண்றதுக்கு உடம்புல தெம்பு இருக்கணும். சம வயசுல கல்யாணம் பண்ணிக்காதீங்க. கொஞ்சம் ஒரு 6 வயசு 7 வயசு 5 வயசு வித்தியாசத்துல கல்யாணம் பண்ணிட்டா கரெக்டா இருக்கும். பிற்காலத்துல அந்த மாமாக்கு 80 வயசா இருந்தே இந்த மாமிக்கு 73 வயசா இருந்தா உத்தருக்கு உத்தர் சிசுரூஷ பண்ணிக்க சௌரியமா இருக்கும். மாமாக்கு 80 வயசு, மாமிக்கு 85 வயசுன்னா அந்த மாமிக்கு இவர் சுஷ்ரூஷ பண்ணுவா, மாமாக்கு மாமி சுஷ்ரூஷ பண்ணுவா? யோசிச்சு சொல்லுங்க. ஆமா, அதனாலதான் அதுக்காக ரொம்ப வயசு வித்தியாசத்துல கல்யாணம் பண்ணணும்னு நான் வற்புறுத்தவில்லை. ஒன்னு தெரிஞ்சுக்கோங்க, ஜோதிஷ் சாஸ்திரம் என்ன சொல்றது, நிறைய வயசு வித்தியாசத்துல கல்யாணம் பண்ணினால் அந்த தம்பதிகள் ரொம்ப நாள் ஜீவிச்சிருப்பார்கள்னு ஜோதிஷ் சாஸ்திரம். அதுக்காக இந்த மாதிரி ராமகிருஷ்ண பரமசர் மாதிரி கல்யாணம் பண்ண வேண்டாம், நான் அப்படி சொல்லல. அந்த பொண்ணுக்கு 5 வயசு, அந்த கதாதரருக்கு 23 வயசு. 23 வயசுல பிள்ளைக்கு அந்த பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணிட்டு, 5 வயசு பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணினா உடனே புக்காத்துல கொண்டு விடுறது இல்லை. அதுக்கப்புறம் அவ வளர்ந்து நல்ல பருவம் அடைஞ்சு அவ நன்னா ஆன பின்புதான், நல்ல யுவதியாக ஆன பின்புதான் புக்காத்துல கொண்டு விடுற வழக்கம். இவர் மாட்டுக்கும் கல்யாணம் பண்ணார். கல்யாணம் பண்ணின உடனே அவர் கல்கத்தால மகாகாளி கோயில்ல பூஜைக்காக கிளம்பி போயிட்டார் கதாதரர். அப்புறமா கொண்டு விடுங்கன்னு சொன்னாரோ ஏதோ சொல்லிட்டு போயிட்டார். இதுக்கு மேல ஒன்னு விஷயத்த சொல்றேன். இந்த சாரதாமணிக்கு கல்யாணம் ஆன பின்பு இந்த ராமச்சந்திர முகர்ஜிக்கு 6 குழந்தைகள் பிறந்தன. பொண்ணுக்கு கல்யாணம் ஆன பின்பு 6 குழந்தைகள் பிறந்தன. இந்த 6 குழந்தைகள் பிறந்த உடனே அதுக்கப்புறம் பிறக்கப்பட்டதான அந்த குழந்தைகள் அத்தனையும் அந்த சாரதாமணியார் தான் வளர்த்தாள். ஆனா அவ பெரிய பொண்ணா இருக்காள். ஆத்திலேயே இந்த பெரிய பிள்ளையாவும் பெரிய பொண்ணாவும் பிறக்கிறது ரொம்ப சிரமம். ஏன்னா தம்பி 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 ஆம்படியா, தம்பி கல்யாணம், தம்பி சீமந்தம், தம்பியினுடைய அப்படியே பரிசியா ஆயிடும். இந்த கடைசியா பிறக்கிற மரங்க அதிர்ஷ்டக்கார பயந்தவ, எந்த கவலையும் பட வேண்டாம். ஏன்னா சுத்தி பட்டார அவன் கவலையெல்லாம் அவன் அண்ணா மண்ணி எல்லாம் படுவா, அக்கா அத்திமை எல்லாம் படுவா. இவனுக்கு எந்த கவலையும் பட வேண்டாம். குடும்பத்துல கடைசியா பிறக்கணும், ராஜாங்கத்துல மூத்த பிள்ளையா பிறக்கணும். ராஜாங்கத்துல மூத்த பிள்ளையா பிறந்தா பட்டாபிஷேகம் கிடைக்கும், ராஜ்ய பரிபாலனம் பண்ணலாம், ராஜாவா சக்கரவர்த்தியா ஆகலாம். கடைசி பிள்ளையா பிறந்தா குடும்பத்துல சக்கரவர்த்தியா இருப்பானவன். எல்லாரும் அவனை காழ விடாதீங்கன்னு தூக்கி 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 வச்சுப்பா. வைகுண்ட ஏகாசி பெருமாள் மாதிரி அவனை கீழே விடாம எல்லாரும் தூக்கி தூக்கி வச்சுட்டு அவனை எல்லாம் அப்படியெல்லாம் செல்லம் கொடுத்து வளர்ப்பா. அது வழக்கம். இந்த சாரதாமணியார் கல்யாணம் ஆன பின்பு 6 குழந்தைகள் பிறந்தது பத்தில, இந்த 6 குழந்தைகளையும் அவர் தான் வளர்த்தார். இந்த சாரதாமணி உழைப்புக்கு அஞ்சாதவர், உழைப்புக்கு அஞ்சாதவர். ஆமா, அப்படிதான் இருக்கணும். நம்மளை சுத்தி இருக்கிறவா எல்லாரையும் நம்ம ரட்சிக்க வேண்டிய கடமையில நம்ம இருக்கோம். எல்லாருக்கும் என்ன தோன்றது, யாருக்கு எந்த ஹெல்ப்பும் பண்ணாம இருக்கணும்னு நினைக்கிறேன். ஒரு குழந்தைக்கு ஒரு கல்யாணம்னா பழைய காலத்துல அண்ணாமணிலாம் 10 நாள் முன்னாடியே வருவா, மாமா மாமியெல்லாம் வருவா, சித்தப்பா சித்திலாம் வருவா, எல்லாருமா இழுத்து போட்டு காரியம் செய்வா. இந்த மாதிரி பட்சணம்லாம் ஆர்டர் பண்ண மாட்டா, ஆத்துலேயே பண்ணுவா. எல்லா வேலையும் நன்னா நடக்கும். ஆத்துல இதுவே கல்யாண மண்டபமே இல்லாத ஆத்தையே மூழ்கி ஆத்தையே மண்டபமா ஆக்கி ஆத்திலேயே கல்யாணம் பண்ணி
எய்த்தாத்துல சம்பந்தியெல்லாம் தங்க வச்சு அப்படியெல்லாம் பழைய காலத்தில் கல்யாணம் நடக்கும். இப்போ எல்லாத்துக்கும் பைசா. வாசலை கோலம் போடுறதுக்கு ஒரு அம்மா காரில் வந்து இறங்குறா BMW. ஆமாம், அவளுக்கு 10,000 ரூபா சம்பாவனை கவரில் போட்டு கொடுத்த உடனே கிடுகிடுன்னு வந்து இறங்குறா, கோலத்தை போடுறா, ஜிபே பண்ணுங்கன்னு சொல்லிட்டு காரில் ஏறி போயிட்டே இருக்கா. இப்போ நம்ம ஒரு கோலம் கூட குனிஞ்சு போட முடியல. அந்த லெவலில் தான் இன்னைக்கு பிரபஞ்சம் இயங்கி கொண்டிருக்கின்றன. அதனால அவள் என்ன பண்ணுவாள், அத்தனை குழந்தைகளையும் சாரதாமணியை வளர்த்தால் அது மாத்திரமல்ல, ஏழைகளுக்கெல்லாம் நிறைய அன்னத்தை கொடுப்பாள். அங்க கட்டி இருக்கக்கூடியதான மாடு கண்ணு, கோக்கள், பசுக்கள், ஆடு மாடு எல்லாத்துக்கும் நிறைய பிள்ளெல்லாம் கொடுத்து ஆகாரம்லாம் கொடுத்து இப்படியே ரட்சிச்சுருப்பாள். இப்படியே ரட்சிச்சுட்டே இருப்பா. கதாதரருங்கிற ஆத்துக்காரர் தட்சிணேஸ்வரத்துல பவதாரிணின்னு சொல்லக்கூடிய காளி கோயில்ல அர்ச்சகராக நியமிக்கப்பட்டு அங்க போய் பூஜைக்கு போயிட்டார் இந்த கதாதரர். பூஜை பண்ண அம்பாளுடைய கிட்டக்க போய் நெறிஞ்சு காளிகா தேவி க்ஷேத்திரத்துல போய் பூஜை பண்ண அம்பாளுடைய அனுகிரகம் மேல பட கொஞ்சம் கொஞ்சமா இவருக்கு தெய்வீகமான சக்தி எல்லாம் வந்துடுச்சு. சில சமயம் தன்னை அம்பாளாவே உணர்ந்துடுறவர். தன்னை அம்பாளா உணர்வாங்கிறதுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னா, அம்பாளுக்கு ஒருத்தர் பட்டுப்புடவை சாத்த சொன்னான்னா பட்டுப்புடவையை சாத்துவா. மறுநாளைக்கு வேற ஒரு பக்த வந்து வேற ஒரு புடவை கொடுத்த உடனே இந்த புடவையை சாத்துவா இல்லையா? இந்த நேத்திக்கு சாத்தின அந்த பட்டுப்புடவையை இவர் கட்டினுடுவர். இவர் ஸ்திரீயா தன்னை நினைச்சுண்டு புடவையை இடுப்புல கட்டிண்டு அம்பாளுக்கு காளிகாய்க்கு எப்படி கற்பூர ஹார்த்தி பண்றது, தனக்குத்தானே கற்பூர ஹார்த்தி பண்ணிப்பார். ஏன்னா அம்பாள் தனக்குள்ளேயாரே இருக்கிறதாக அவர் நினைத்துக் கொள்வார். இதெல்லாம் பார்த்த உடனே கதாதரருக்கு பைத்தியம் முடிச்சுடுதுன்னு எல்லாரும் மூட்டை கட்டிவிட்டான் அவருக்கு. சரிப்பா, புருஷாலாம் வேஷ்டி கட்டிப்பா, பொம்மனாலாம் புடவை கட்டிப்பா, இந்த பையன் புடவையும் கட்டிக்கிறான். குங்குமத்தை துளியூண்டு விட்டுண்டா தேவலாம், பெருசா நெத்தி நிறைய குங்குமத்தை பெருசா இட்டுண்டா ரயில்வே ஹெட்லைட் மாதிரி இருக்கு. நெச்சு நிறைய குங்குமம், நிறைய துளியூண்டு அழகா இட்டுண்டா பார்க்க நல்லா இருக்கும். பெரிய குங்குமத்தை இட்டுண்டு தனக்குத்தானே காளிகையா பாவிச்சுண்டு அப்படி இல்லை ஆத்ம சாட்சாத்காரத்தை அடைஞ்சு தான் வேற அம்பாள் வேற இல்லைன்ன மாதிரி ஆயிட்டார் கதாதரர். உடனே எல்லாரும் அவருக்கு பைத்தியம் முடிச்சுடுதோன்னு விட்டார். இந்த தேசத்துல யாரு, இந்த சாரதாமணி இருந்த தேசத்திலேருந்து கிளம்பி போன ஒருத்தர் கல்கத்தா போனார். அந்த காளி கோயிலுக்கு போனார், தட்சிணேஸ்வரம் காளி கோயிலுக்கு போனார். அந்த கதாதரர் பார்த்தார், புடவை கட்டின்னு குங்குமம்லாம் அட்டுன்னுக்கிறத பார்த்த உடனே இவ ஆத்துக்காருக்கு பைத்தியம் முடிச்சுடுத்து, இவ தான் சாரதா தேவியோட ஆத்துக்காரர், இவர் நம்பூர் மாப்பிள்ளை இல்லையா அவர், இவருக்கு இந்த மாதிரி ஆயிடுத்தேன்னு நேரம் இங்க வந்து சாரதாமணிகிட்ட சொன்னார், உங்க ஆத்துக்காருக்கு பைத்தியம் முடிச்சுடுத்தோ, தனக்கு தானே தீபாராதனை பண்ணிக்கிறார்லாம் சொன்னார். ஆஹாஹா, உடனுக்குடனே நம்ம போய் கிட்டக்க நின்று ஆத்துக்காருக்கு சிசுரூஷை பண்ணிருக்கணுமே, பிறந்தாதிலேயே உட்கார்ந்து சொல்லிட்டோமே. ஸ்திரீகளுக்கு இருப்பிடம் எதுன்னா புக்காந்தான், அதை விட்டு வெளியில வரவே கூடாது. ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க, எல்லா குடும்பத்திலையும் எல்லாரும் எடுத்த உடனே எல்லாரும் நல்லவன்னு சொல்லவே மாட்டார், முடியவே முடியாது. எங்காத்து மாட்டு பொன் ரொம்ப நல்லவர்னு அந்த புக்காத்துக்காரா எல்லாரும் சர்டிபிகேட் கொடுக்கறதுக்கு மினிமம் ஒரு 15 வருஷமாவது ஆகும், 20 வருஷமா ஆகும். அதுக்கப்புறம் தான் இவளை உணர்ந்து எங்காத்து மாட்டு பொன் ரொம்ப நல்லவள்னு சொல்லுவா. அந்த 15 வருஷம் பொறுமையா இருக்கணும். இவெல்லாம் 15வது நாளே மாமனார் மாமியாரும் காலில் வந்து வேணும்னு நினைக்கிறா இந்த கால பொண்கள்லாம். அது எப்படி நடக்கும் சொல்லுங்களேன்? இத்தனை வருஷம் அந்த பையனை பெற்று வளர்த்து உருவாக்கி பார்த்து படிக்க வச்சு நல்ல லெவலில் கொண்டு வந்து வச்சுட்டு நாளைக்கு நீ பையனோட கிளம்பி போடுவேன்னா பெத்தவா மனசே எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, 2 காரியம் பண்ணாதவன் இரவில் ராத்திரி 1 மணிக்கு மேல எல்லாரும் தூங்கின அப்புறம் கதறி அழுவான், தலஹானி நினைய.
யாரு 2 பேர் அப்படின்னா, சின்ன வயசுல படிக்க வேண்டிய வயசுல படிக்க தவறியவன், மாதா பிதாக்களுக்கு கடைசி காலத்துல அன்னம் போடாதவன், இவா 2 பேரும் ஒரு நாள் இல்ல ஒரு நாள் பல வருஷங்கள் கழிச்சு தினமும் இரவில் பத்தினி புள்ள மாட்டுவன் உற்றார் உறவினர் எல்லாரும் தூங்கின பின்பு தலகாணி நினைய நினைய தாம் பண்ணின தப்ப நினைச்சு அழுவான். அதனாலதான் உபனிஷத் சொன்னது, மாத்ரு தேவோ பவா பித்ரு தேவோ பவா ஆச்சாரிய தேவோ பவா அதிதி தேவோ பவா. பின்னாடி அழாதரா, இப்பவே அவ ஜீவ திசையில இருக்கும் போதே அவளுக்கு வேண்டியதை செய்வாயாக அப்படின்னு உபனிஷத் சொல்லி கொடுத்தது. ஸ்ராத்தத்தை விட்டுவிட்டு அதுக்கப்புறம் குழந்தையெல்லாம் சரியா பிறக்காம கோணாமணம் ஆகி அதுக்கப்புறம் கேரளாவில் போய் சர்வமங்கல பிரശ്னம் பார்த்து 30 லட்சம் 40 லட்சம் செலவு பண்றான் எல்லாரும். இப்ப ஒரு துளியூண்டு வருஷத்துல ஒரு நாள் அந்த ஸ்ராத்தத்தை ஒழுங்கா பண்ணியிருந்தா அந்த பரம்பரை விட்டு போகாம இருக்கும். ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க, ஸ்ராத்தத்தை விட்டாலோ குலதெய்வதா ஆராதனத்தை விட்டாலோ அந்த குடும்பத்தினுடைய அஸ்திவாரம் அசங்க ஆரம்பிச்சிடும், இப்படி மெதுவா ஆடும். ஸ்ராத்தத்தை ஒருபோதும் விடக்கூடாது. நீ தேவதாராதனம் பண்றையோ பண்ணலையோ அது வேற விஷயம், ஆனா ஸ்ராத்தம் ரொம்ப முக்கியம், ரொம்ப முக்கியம், ரொம்ப முக்கியம். அங்கத்தான் உபன்யாசம் திருப்பி திருப்பி சொல்றோம், இதெல்லாம் பண்ணுங்கள் பண்ணுங்கள். இந்த உபன்யாசத்திலேட்டு ஒரு 10 ஃபேமிலியாவது அதுலேருந்து நல்லவாளா வரமாட்டாளா மாறமாட்டாளா ஒரு ஆசை தான், வேற என்ன. இதுக்கு சொல்ல அவன் நினைச்சுண்டா, நம்ம கல்யாணம் ஆன உடனேவே ஆத்துக்காரோட பேருந்துருக்கணும் போல இருக்கே, அவரை சரியா சரி பண்ணி ஒரு மண்ணு பொம்மை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா ஒரு சிற்பி உருவாக்குற மாதிரி நம்ம ஆத்துக்கார நம்ம உருவாக்கி இருக்கலாம். நம்ம அப்பாத்திலேயே இருந்துன்னு அப்பாவுக்கு எல்லாம் சுஷ்ரூஷ பண்ணிட்டே இருந்ததுனால நம்ம ஆத்துக்காருக்கு பைத்தியம் முடிச்சுடுது போல இருக்கே. அதனாலதான் எல்லாரும் பைத்தியங்கிறாருன்னு ஒண்ணு. அந்த அம்மா என்ன அப்படின்னா மேற்கு வங்கத்துல கிளம்பி நேர கல்கத்தா வந்தா, தட்சிணேஸ்வரத்துக்கு வந்தா, காளி கோயிலுக்கு வந்தா, கதாதரரை பார்த்தா. கதாதரரை பார்த்த உடனே என்ன இருந்தாலும் 33 கோடி தேவதைகள் சாட்சியாக எல்லாரையும் வச்சுன்னு காலி கட்டியிருக்கார் அவர். ஒரு கணவனுக்கு ஒரு மனைவி மறந்து போவளா சொல்லுங்கள்? ஒரு மனைவிக்கு ஒரு கணவன் மறந்து போவனா சொல்லுங்க? சில பேருக்கு சில விஷயங்கள் உயிர் போகும் வரையில் மறந்து போகாது. முதல்ல வாங்கின சம்பளம் எத்தனை ரூபாங்கிறது மறந்து போகாது. கணவனும் மனைவியும் கல்யாணம் பண்ணிட்ட உடனே அந்த கணவனும் மனைவியும் முதல்ல பேசின்ற வார்த்தைகள் மறந்து போகாது. ஞாபகத்தில் இருக்கும். ஃபர்ஸ்ட் நம்ம ஆத்துக்காரன் நம்மளும் பேசின்ற முதல் வார்த்தை அது என்னமா மறந்து போகும். அதுபோல கதாதரருக்கு மறந்து போயிடுமா? அப்படி திரும்பி பார்க்கிறார், அந்த கூட்டத்துல நடுப்புல சாரதாமணி வந்து நிற்கிறாள். சாரதாமணியை பார்த்த உடனே நம் மனைவின்னு அவருக்கு தெரியறது. யாருக்கு? கதாதர ராமகிருஷ்ண பரமஹம்சருக்கு தன்னுடைய மனைவின்னு தெரியறது. தெரிஞ்ச உடனே கிடுகிடுன்னு கிட்டக்க ஓடி வந்தார். சாரதா சௌரியமா இருக்கியா? எப்ப வந்தாய் நீ கேட்டார். இப்படி நேர இறங்க பார்த்தா கண்ணிலேந்து ஒரு காதல், ஒரு வருத்தம். இத்தனை நாளா ஆத்துக்காரரை வந்து பார்க்காம வெந்து பார்க்கறமேன்னு ஒரு வருத்தம். என்ன இருந்தாலும் தொட்டு தாலி கட்டினவன் அவனை நம்மளை எப்படி மறக்க இயலும்? அதனால அப்படி முதல்ல அப்படி ஆத்துக்கார கல்யாண தண்ணிக்கு பார்த்தது, அப்புறம் இன்னைக்கு தான் பார்க்கறாள். பார்த்த உடனே சாரதாமணியா இருக்கு. என்ன சௌக்கியமா இருக்கியா? எப்ப வந்தா அப்படின்னு கேட்ட உடனே பதிலே சொல்ல தெரியல. அப்பா அவன் நினைச்சுண்டா அவருக்கு பைத்தியம் முடிக்கல, அவர் சொஸ்தானத்துல தான் இருக்கார். என்ன பார்த்த உடனே தெரிஞ்சுட்டார் நம்ம தான் மனைவின்னு தெரிஞ்சுட்டு இருக்கார். இவா எல்லாரும் அவரை பைத்தியம்னு பேர் வச்சிருக்கா, தானாவே பூஜை பண்றதுனால இவன் நினைச்சுட்டு இருக்கா. அப்ப கிட்டக்க வந்து நின்னுண்டு அம்பாளுடைய பிரசாதத்தை கொடுத்து இட்டுக்க சொல்லி அவர் சொன்னார், நான் உன்னை கல்யாணம் பண்ணிண்டேங்கிறது உண்மை, நான் உன் கணவன்கிறது உண்மை, என்னுடைய உடல் உனக்கு சொந்தம்,
என்னுடைய ஆத்மா காளிகா தேவிக்கு சொந்தம். என் மனசு எப்போதும் காளிகா பூஜையையே விரும்புறதே ஒழிய இந்த சிற்றின்பத்தில் என் மனசு செல்லவில்லை. இந்த சிற்றின்பத்தில் என் மனசு செல்லவில்லை. ஆனா நான் 30 கோடி தேவதைகள் சாட்சியா உன்னை கல்யாணம் பண்ணிட்டு இருக்கேன். உன்னை நான் கைவிட விரும்பவில்லை. இந்த லௌகீகமான வாழ்க்கை வாழணும் நீ ஆசைப்பட்டேயானால் உன்னோட லௌகீக வாழ்க்கை வாழவும் நான் ரெடியா இருக்கேன். இல்ல என்னோட சேர்ந்து நீயும் காளிகா பூஜை பண்ணி இந்த சரீரத்தை நாஜம் தேஹோ தேஹ பாஜாம் ருலோகே கஷ்டான் காமான் அர்ஹதே த்விட்புஜாம். ரிஷபதேவர் சொன்னார் பாகவதத்துல, இந்த தேகம் கிடைச்சதே குழந்தைகளை பார்த்து தத்துவங்க உபதேசம் பண்றார் காட்டுக்கு போற அவதியில. இந்த தேகம் கிடைச்சதே, இந்த தேகம் எதற்கு கிடைச்சு தெரியுமோடா? பம்பாய் சோப்பு தேய்ச்சிக்க, லண்டன் சோப்பு தேய்ச்சிக்க இல்ல. இந்த தேகம் எதற்கு தெரியுமா? இனி ஒரு அம்மா வயத்துல பிறக்காததான மோட்ச சாம்ராஜ்யத்தை தேடிக்கொள்வதற்குத்தான் இந்த சரீரம். அதை முதல்ல தெரிந்து கொள்ளுங்கள்னா தத்துவம் உபதேசம் பண்றான்னு பாகவதத்துல இருக்கு, 5வது ஸ்கந்தத்துல. அது போல இவர் சொல்றார், நீ சிற்றின்பமான வாழ்க்கையை விரும்பினேயானால் நான் உன்னுடன் கணவனாக கொடுத்தனம் பண்ண வரேன். இல்ல நீ என்னோட சேர்ந்து அம்பாளுடையோட பூஜை பண்ணி அம்பாளுடைய ஐக்கியமாகணும் நீ ஆசைப்பட்டேயானால் அந்த வழிக்கும் நான் வரேன். ஆனா அந்த வழிதான் என் மனசு விரும்புறது. நீ எதை சொல்றியோ அதை கேட்கிறேன்னாரு. அடுத்த க்ஷணம் அவ சொன்னாள், எனக்கு உங்களுக்கு ஏதோ ஒரு மாதிரியா நீங்க அம்பாளுக்கு பூஜை பண்றேன்னு கேள்விப்பட்டு அவசரமா பார்க்க வந்தேனே ஒழிய நான் உங்களோட கொடுத்தனம் பண்ணி இந்த 10 குழந்தைகளை அடைஞ்சு சொத்து சேர்த்து வச்சு இதெல்லாம் பண்ணணும்னு நான் நினைக்கல. நீங்க விரும்பினால் நான் உங்களோடையே தங்கி உங்களுக்கு சிசுரூஷ பண்றதையே பெரிய தர்மமாக நினைக்கிறேன். நீங்கள் அனுமதி கொடுத்தால் உங்களுடன் நான் தங்குகிறேன். ராமகிருஷ்ண பரமஹம்சர் சொன்னார், பேஷா தங்கலாம், வா தங்கு. ஒரே வீட்டிலேயே ராமகிருஷ்ண பரமஹம்சரும் சாரதாமணியாரும் நைஷ்டிக பிரம்மச்சரியத்தோட வாழ்ந்து வந்தார்கள். நைஷ்டிக பிரம்மச்சரியத்தோட வாழ்ந்து வந்தார்கள். தினம் அவரை பார்க்கறதுக்கு, அவருக்கு அந்த அனுபூதியெல்லாம், அம்பாளுடைய அனுகிரகமான அனுபூதியெல்லாம் உள்ள கிடைச்ச உடனே இப்படி திரும்பி பார்த்து எல்லாருக்கும் ஏதோ ஒரு சொல்லுவார். உடனே அது நல்லதா நடக்கும். உடனே எல்லாரும் அவரை பார்க்க ஓடி வருவா. இப்படி 10 பேர் ஆச்சு, 100 பேர் ஆச்சு, 200 பேர் ஆயிடுச்சு, 100கணக்கான பேர் ராமகிருஷ்ண பரமஹம்சரை பார்க்க வரும்போது அந்த 100 பேருக்கு அன்னம் போடுவள்வள் யாரு? சாரதா தேவி. அவருக்கு வேண்டிய சிசுரூஷை எல்லாம் பண்ணுவாள். ஆமா ஆமா இப்படியே பண்ணுவார். இப்படியே சுஷ்ரூஷ பண்ணா அவ சகோதரன் வந்து சொன்னா அவள்கிட்ட, ஒன்னதான் அவர் மனைவியா பார்க்கலையே, ஏக்கு அவரோட இருக்க? அவர் உன்னை மனைவியா பிரிய பத்னியா இருந்து பார்த்து வச்சிருந்தாரே, ஆனால் அவரோட கொடுத்துட்டு பண்ணணுங்கிறது நியாயம். அவர் தான் உன்னை மனைவியாவே பார்க்கலையே, ஏக்கு நீ அவரோட இருக்க அப்படின்னு. அப்ப அவ சொன்னாள், அவளுடைய பார்வைக்கு நான் மனைவியாக தென்படவில்லை, ஆனா என்னுடைய பார்வைக்கு அவர் கணவராகவே தென்படுகிறார். ஒரு ஸ்திரீக்கு ஒரு பெரிய கடமை கணவனுக்கு பணிவிடை செய்வதே பெரிய கடமை என்று நான் நினைக்கிறேன். நீங்கெல்லாம் கிளம்பி போகலாம், நான் வரமாட்டேன். அதுல என்ன விசேஷம்னா, அவர் பூஜை பண்றது அவரையே பார்த்து ஏத்தாப்புல வந்து நின்னா ஏத்து நிக்கிறே அப்படின்னு தோணிடும். அதுக்காக அவர் பூஜை பண்ணதே அந்த கதவு இடுக்கு பத்தியில, அந்த கதவு இடுக்கு கிட்டக்க நின்று ஆத்துக்காரையே பார்த்து நேர்பலாம். சாரதாமணியார் ஆத்துக்கார் மேல அவ்வளவு பக்தி அவளுக்கு. பல மணி நேரம் அவர் பூஜை பண்ணுவார். பல மணி நேரம் அந்த கதவு இடுக்கனால நின்றுண்டே அவளை பார்க்க ருமாட்டிசம்னு காலில் ஒரு பெரிய வியாதி வந்துடுத்து அவளுக்கு. நின்றுண்டே இருந்தாள். ஆனா அன்னைக்கே கதையில சொன்னேன், சரீரத்தை எப்படி நகித்துட்டே இருக்கணும், அந்தன போயிட்டு வந்துட்டே இருக்கணும் அப்படின்னு நேத்தி விந்தான உபன்யாசம் சொன்னோம்.
நகராமலே சாரதாமணி இருந்ததுனாலே காலில் ருமாட்டிசம்னு ஒரு வியாதி வேற வந்துடுச்சு. ஆத்துக்காரரை பார்த்துட்டே நின்றுட்டு இருந்ததுனாலே காலில் வியாதி. எல்லாருக்கும் சுஷ்ரூஷை பண்ணிட்டு ஆத்துக்கு வந்தவாளுக்கெல்லாம் சாப்பாடு போட்டுண்டு ஆத்துக்காருக்கு சுஷ்ரூஷை பண்ணிட்டு இப்படியே இருந்தாள். ஒரு நாளைக்கு அவளுக்கு திடீர்னு தோணித்தது, நான் போய் அவளுக்கு திடீர்னு என் தோணித்தது அம்மாவை பார்க்கணும்னு. இந்த பொம்மநாட்டிகளுக்கு ஒரு பெரிய வீக்னஸ் என்னன்னா பிறந்தாத்து பாசம். அது ஒரு பெரிய கஷ்டம். சகோதரன்னு போனா போறோம், சகோதரின்னு போறோம், அவ்வளவுதான். நெஞ்செல்லாம் உருகி ஓடியே போயிடும். மனசெல்லாம் ஒண்ணு அங்க ஓடும் இங்க ஓடும். அப்பாவை பார்க்கறது, அம்மாவை பார்க்கறது, சொந்த பிறந்தாத்துக்கு போறதுன்னா பகு. அவர் சொல்லுவார், ஏண்டி டிவி கிட்டக்க ஒரே சுத்தி அழுக்கா இருக்கு, எல்லா இடமும் உங்களை அழுக்கா இருக்கு, கிளீனா வச்சுக்கூடாதாம்பர். போறோம் காரத்தால எழுந்து உங்களுக்கு எல்லாம் சோத்து மூட்டை கட்டுறதுக்கே பெரிய பேடா இருக்கு. ஆகாரத்தை காரத்தால அவசரமா பண்ணி கொடுத்து ஸ்கூலு காலேஜு உத்தியோகம் எல்லாம் அனுப்புறதுக்கே பெரிய பேடா இருக்கு. இதுல டிவியை துடைக்கணுமாண்ணா அப்படிம்பள். சரி, ஆத்துக்காரியம் செய்யறதுக்கு மேல அவளுக்கு உடம்புல தெம்மில்லையாக்கன்னு நினைச்சுட்டே இருப்பவர். இதே பிறந்தாதுலேருந்து ஒரு ஃபோன் வந்து கிளம்பி வரையான்னு அடுத்த க்ஷணம் அந்த 7 மணி நேரம் செய்ய வேண்டிய வேலையை 7 நிமிஷத்துல செஞ்சு கதவை பூட்டின்னு கிளம்பிப்படுவாள். பிறந்தாத்துக்கு போறதுன்னா பொம்மநாட்டிகளுக்கு ஒரு குதூகலம். அவளுக்கு திடீர்னு அவ அம்மா ஞாபகம் வந்தது. ஆஹா, நம்ம அம்மா விட்டுட்டு வந்துட்டுமே, அவள்லாம் என்ன ஆனாலும் தெரியலையா அப்படின்னு நேர ராமகிருஷ்ண பரமஹம்சர்ட்ட போய் நான் எங்க அம்மாவை பார்க்க போனோம், அனுமதி கொடுங்கள் அப்படின்னு கேட்டேன். ராமகிருஷ்ண பரமஹம்சர் சொன்னார், ஜாக்கிரதையா போயிட்டு ஜாக்கிரதையாவா. போனா அந்த காலத்துல கையில பணம் இல்லை, ஏழை, நடந்தே போறாள் பல மைல். போயிட்டே இருக்கிறச்சே நடு இருட்டு ஒரு காடுல நடந்து போயிட்டு இருக்காள். கம்ப ஊனிண்டு இப்படி திரும்பி பார்க்கறா, ஒரு பெரிய உருவத்தோட ஒரு 2 பேர், ஒரு கணவன் மனைவியும் வந்து நிற்கிறா. அவெல்லாம் வழிப்பறி திருடர்கள். அந்த ரோடு வழியா யாராவது நடந்து போனா கையில இருக்கிறத புடுங்கிக்கிறவா. இதுதான் அவளுடைய விஷயம். அவ 2 பேரும் கத்திய காமிக்கிறா, இருக்கிறத எல்லாத்தையும் எடு அப்படின்னு. அவள்கிட்ட என்ன வைர நெக்லஸா இருக்கு சாரதா பண்ணிட்டு, அவர் ராமகிருஷ்ண பரமஹம்சர் என்ன போட்டிருக்காரா வைர நெக்லஸ்? அவள்கிட்ட என்ன இருக்கு, என்ன சொத்து இருக்கு? ஏதோ அடுப்புல போறதே ஏதோ 2 வாங்கி பழம் சாப்பிட்றதுக்கு ஏதோ 2 ரூபா 3 ரூபா பணம் இருக்கு, அவ்வளவுதானே. அவள்கிட்ட என்ன பணம் இருக்கு? அவளோ யுவதி, அம்மா பாசத்தினால கிளம்பி போறாள். இவ 2 பேரும் கத்தியை காண்பிக்கிறா. உடனே அவள் வந்து அந்த திருடனையும் திருடன் தலைவியையும் நமஸ்கரிச்சு, நீங்க 2 பேரும் அப்பா அம்மாவா நான் நினைக்கிறேன், என்ன உங்களுடைய பொண்ணா நினைச்சுக்கோங்க. உங்களுடைய மாப்பிள்ளை தட்சிணேஸ்வரத்துல ராமகிருஷ்ண பரமஹம்சரா காளிகா கோவில்ல பூஜை பண்ணிட்டு இருக்கார். நான் எங்க அம்மாவை பார்க்கறதுக்காக போறேன். என் கையில எதுவும் பணம் எல்லாம் இல்லை, நீங்க என்ன எதையும் துன்புறுத்தாதீர்கள் அப்படின்னா. சாரதா தேவியார் அம்மா அப்பாங்கிற சப்தத்தை அன்னைக்கு தான் முதல்ல அவ கேட்கிறா. அவளுக்கு குழந்தைகள் இல்லை. அந்த கிட்ட கிடக்கிற வழிப்பறி திருடனுடைய மனைவி சொன்னாள், இந்த பொண்ணை பார்க்கறதே பளிச்சுன்னு இருக்கு, நல்ல குழந்தையாட்டம் இருக்கு. முதல் சப்தமே அப்பா அம்மான்னு சொல்லிடுச்சு. விவேகானந்தர் வெளிநாட்டுல பேசுறதே முதல் சப்தம் என்ன சொன்னார்? ஏ சகோதர சகோதரிகளேன்னு சொன்னார். அப்ப இருக்கிறவா எல்லாரும் ஏந்தி நின்று கைதட்டினார்கள். அந்த கைதட்டல் ஓசை நிக்கிறதுக்கே பல நிமிஷங்கள் ஆச்சு. ஆமா, எல்லாரையும் பார்த்தா எல்லாரையும் நான் என் சகோதரனாகவும் என் சகோதரியாகவும் பார்க்கிறேன். அந்த பாவம் இந்திய தேசத்துல பிறந்து இந்த ஹிந்து மதத்துல எல்லாரோடையும் பழகி நல்ல சரித்திரங்களை காதால கேட்டுந்தாதான் வரும், இல்லைன்னா வராது, வரவே வராது. எல்லாரையும் சகோதரனா பார்க்கணுங்கிற எண்ணம் அப்படிதான் வரும். விநாயக புராணத்துல பரமேஸ்வரனும் பார்வதியும் பிள்ளையார கூப்பிட்டு சொன்னா, உனக்கு ஒரு நல்ல பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னா. அப்ப விநாயகர் சொன்னார், உலகத்துக்கே ஜெகத் பிதா மாதா நீங்கள்,
இருக்கிற குழந்தைகள் எல்லாம் உங்களுடைய குழந்தைகள். இப்ப என் கண்ணில் படுற எல்லா பொம்மனாட்டியும் என் சகோதரியா தெரியறது. நான் யாரை கல்யாணம் பண்ணிக்கிறதுன்னார் கணபதி விநாயக புராணத்துல. அதுபோல அவள் மனசு இலகி போய் அவள் சொன்னாள், இவள்கிட்ட எந்த விதமான ஐஸ்வர்யமும் இல்லை, இவளை குத்தி கொலை பண்ணதெல்லாம் கூடாது. நம்மளை எப்ப முதல்ல அப்பா அம்மான்னு இவ கூப்பிட்டாலோ இந்த க்ஷணத்திலேருந்து இவளுக்கு நாம் இருவரும் அப்பா அம்மாவா ஆயிடுவோம். ஒரு சப்தம், அந்த ஒரு சப்தம், அந்த அன்பால சொல்லக்கூடிய ஒரு சப்தம் ஒருத்தரை மாத்தக்கூடியதாக இருக்கு பத்தேல. அதுதான் ஆச்சரியம். நல்ல தபஸ்விகள் வாயால சொல்லக்கூடிய சப்தம் நல்லதை பண்ணும். அதனாலதான் பெரியவாளெல்லாம் நமஸ்காரம் பண்ணினா ஆசீர்வாதம் பண்றாளே, பண்ணுங்கன்னு சொன்னாலே எதற்கு? சதா தபஸ் பண்றாவா வாயால சொன்னா அது பலிக்கும். அப்பா அம்மான்னு ஒரு வார்த்தை சொன்ன உடனே அவளுக்கு மனசு இலகி போய் இந்த க்ஷணத்திலேருந்து நீ கவலையே படாதம்மா, இப்ப சொல்றேன், இன்னிலேருந்து நீ எனக்கு பெண் குழந்தை. உன் வீடு எங்க இருக்குன்னு சொல்லு, நான் கொண்டு போய் உங்க கொண்டு விடுறேன்னு. அதுக்கப்புறம் அதை கொண்டு போய் அவளை கொண்டு போய் சீர் சனத்தியோட உபசாரங்களோட கொண்டு போய் அவாத்துல கொண்டு போய் விட்டு, திருடன் தன் வீட்டுக்கு அழைச்சின்னு போய் அவளுக்கு வேண்டிய ஆகாரம் எல்லாம் கொடுத்து தங்க வச்சு மறுநா கார்த்தால நிறைய சீரெல்லாம் எடுத்துண்டு அவளோட நேரா அவளுடைய சொந்த பிறந்த ஊர் எந்த ஊரோ அந்த ஊர்ல கொண்டு போய் அவாத்துல கொண்டு போய் விட்டாளாம். கொண்டு விட்டது ஆச்சரியம் இல்லை, அவ தட்சிணேஸ்வரத்துக்கு கல்யாணம் பண்ணி போயிட்டாள், காளிகா கோவில் கிட்ட கல்யாணம் பண்ணி போயிட்டாள்னு தெரிஞ்ச உடனே அவள் உங்களை அப்பா அம்மான்னு கூப்பிட்டதுனால இவ பொண்ணாக மனசுல பாவிச்சதுனால வருஷா வருஷம் சீரிஸ் கொண்டு போய் கொடுத்தானா திருடனும் திருடன் மனைவியும். தட்சிணேஸ்வரத்துல போய் சாரதாமணியாருக்கும் ராமகிருஷ்ண பரமஹம்சருக்கும் வருஷா வருஷம் சீர் கொண்டு வச்சிருக்க. இன்னைக்கும் பார்க்கலாம், சமயபுரம் மாரியம்மன் கோவிலுக்கு ஸ்ரீரங்க ரங்கநாதர் கோவிலேருந்து சீர் போவோம் வருஷா வருஷம். சகோதரிகள் சௌக்கியமா வாழ்ந்து சந்தோஷமா இருந்தாதான் இங்க நம்ம சந்தோஷமா வாழ முடியும். அவ எங்க சகோதரி அந்த ரூம்ல ஏதோ ஒரு ஊர்ல கஷ்டப்பட்டுட்டு இருந்தாலே ஏன்னா நம்ம அதுல படுத்த ஆரம்பிச்சிடும். ஆமா, அதனாலதான் சகோதரிகளை ஜாக்கிரதையா பாதுகாக்கணும். சாஸ்திரத்துல அப்படி சொல்லியிருக்கு. இங்க தஞ்சாவூர் தேங்காலிபுரம் கிராமத்துல என்ன சொல்லுவா தெரியுமோ, கூட பிறந்த சகோதரி வயத்து எரிஞ்சதே ஆனால் கொல்லையில உணித்தன துளி எரியும்பா. ஆமா, அதனாலதான் சீர்லாம் வருஷா வருஷம் கொண்டு போய் வைக்கிறது, சீர் வைக்கிறது, அவளை சந்தோஷமா பாதுகாக்கிறது. இந்த ஹிந்து மதத்துல இருக்கக்கூடிய ஒரு அழகு வேற எந்தலையும் இல்லை. அண்ணா அதை ரசிச்சு அந்த மத நடவடிக்கைகள் எல்லாம் ரசிச்சு பார்க்கணும், நம்மளாம் மேலாக பார்க்கணும். இப்ப வச்சாலே எல்லாரும் காக்கா பிடி வச்சேன் கண்ணு பிடி வச்சேன்னு, சகோதரனுக்காக தானே கொண்டு வைக்கிறாள். தீபாவளிக்கு மறுநாள் அமாவாசை, அமாவாசைக்கு அப்புறம் பிரதமைக்கு அப்புறம் வருது த்விதீயா, அதுக்கு யமத்விதீயான்னு பேரு. அன்னைக்கு சகோதரியாத்துக்கு நிறைய சீர் எடுத்துன்னு போய் கொடுத்து சகோதரி கையால சமைச்சு சாப்பிடணும். பகினி ஹஸ்தேன போஜனம். அது மாதிரி சகோதரி கையால சாப்பிட்டா 100 வயசு வாழ்வான் அந்த சகோதரன் அப்படிலாம் சொல்லப்பட்டு. ஒரு லிங்க் இருக்கணும், ஒருத்தருக்கு ஒருத்தர் உறவு இருந்துட்டே இருக்கு. உங்க சகோதரி எந்த ஊர்ல இருக்கா, ஹைதராபாத்ல இருக்கா, எப்ப பார்த்தேன் 15 வருஷம் முன்னாடி பார்த்தேன், நீ எதுக்கு இந்து மதத்துல வந்து பிறந்த, எனக்கு புரியவே இல்லை, சொல்லுங்களேன். அப்படிலாம் இந்து மதம் சொல்லி கொடுக்கலையே. எல்லாரும் வாச பெருக்கிறவளை கூட அம்பாளா பார்க்க சொல்லிதான் இந்த மதம் சொல்லி கொடுத்துருக்கு. அப்படி இருக்கணும் இல்லையா, அப்படித்தானே பழகிக்கணும். ஆமா, அப்படி பண்ணினாள். 1885 இந்த சென்னையில ராமகிருஷ்ண பரமஹம்சருக்கு புற்றுநோய் வந்துடுச்சு. அப்ப சாரதா தேவியார் காளிகா கோவில்ல பிரதட்சணம் பண்ணிட்டே இருக்கா. பிரதட்சணம் பண்ணிட்டே இருக்கிறது அங்க கிட்ட இருக்கிறவங்கலாம் சொன்னா, ராமகிருஷ்ண பரமஹம்சர் கஷ்டப்பட்டு இருக்கார் புற்றுநோயோட. உடனே அவர் சொன்னாள், என்னை இப்படியே கொண்டு போய் எங்க ஆத்துக்காட்ட கொண்டு போய் விடுங்கள் சகோதராட்ட. அவ மாட்டேன்னா, நீங்க கொண்டு விடலைன்னா நான் மெட்ராஸ் கிளம்பி போயிடுறேன், நான் போயிடுவேன்.
உடனே அந்த அம்மா திரும்பி வந்தாள். ராமகிருஷ்ண பரமஹம்சருக்கு வயசான காலத்துல எல்லா விதமான சிசுரூஷைகளையும் பண்ணினாள். இது நம் கடமை. இந்த பிறவியில இறைவன் இவளுக்கு சிசுரூஷ பண்றதுக்காக நம்மளை பொம்மநாட்டியாக பகவான் படைச்சிருக்கான். இதுதான் நம்மளுடைய கடமைன்னு அவருக்கு சிசுரூஷ பண்ணினாள். சுஷ்ரூஷ பண்ணினா 1886 ராமகிருஷ்ண பரமஹம்சர் பகவானோட ஒன்றரை கலந்துட்டார். அவர் தான் மறைய போறோன்னு தெரிஞ்ச உடனே, கதையை நன்னா கேளுங்கோ, அப்பதான் கதை புரியும். மறைய போறோன்னு தெரிஞ்ச உடனேவே சாரதா தேவியை கூப்பிட்டார். நான் மறைய போறேன், நான் மறைய போறேங்கிறதுக்காக நீ ஏதாவது வேற விதமான சின்னங்களை மாத்தி கொள்வதுங்கிறதெல்லாம் பண்ணிக்காதே, நீ என்னைக்கும் சுவாசினியாக சுமங்கலியாக இருக்கப்பட வேண்டும்னு சொல்லிட்டு போயிட்டார் ராமகிருஷ்ண பரமஹம்சர். அவரை 886 அவர் மறைஞ்சுட்டார். அவர் மறைஞ்சுட்டார்னு உடனே துக்கம் தாங்கல. அதனால கணவன் போயிட்டாரேங்கிற துக்கத்துல அவ சாரதா தேவியார் ரொம்ப வருத்தத்தை அடைஞ்சு துக்கத்தை அடைஞ்சு மெதுவா கையில போட்டுருக்கிற வலைய வேணா அப்படி அவுக்கலாம்னு அப்படி வளையல் அப்படி அவுக்கிறதுக்காக அப்படி கையை நகுத்தரா பாருங்க. எதிர்த்தார ராமகிருஷ்ண பரமஹம்சர் எதிர்த்தாப்புல ஆவிர்பவிச்சார். சாரதாமணியை கூப்பிட்டு சொன்னார், நான் தான் சொன்னேனே, நீ எதுவும் தவறுதலான ஒரு அலங்காரம் இதெல்லாம் பண்ணிக்க கூடாதுன்னு சொன்னேனே. பொதுவா ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க, எல்லா பொம்மநாட்டிகளுமே பிறக்கிறதே ஒண்டிமாதான் பிறக்கிறோம், மறையும் போதும் ஒண்டிமாதான் மறைய போறோம். இதெல்லாம் ரயில் ஸ்நேகம். இதெல்லாம் ஒரு ரயில் ஸ்நேகம். கணவன் ஒரு ரயில் ஸ்நேகம், அப்பா அம்மா ஒரு ரயில் ஸ்நேகம், குழந்தைகள் ஒரு ரயில் ஸ்நேகம். நோய் வாய்ப்பட்டு கடைசியில மரண தருவாயில படுத்து கொண்டிருக்கும் போது குழந்தைகள் கிட்டக்க வந்து நின்றுட்டு உன் ரோகத்தை கொடுத்துருவோம் நாராயண பட்டத்திரி வாங்கிட்டா மாதிரி வாங்கிக்க போறாளா? யாராவது கொடுப்பாளா? சொல்லுங்க. சாத்தியமே விடாது. அதனால எது நடந்தாலும் எல்லாம் இறைவனுடைய நியதின்னு நினைச்சு வாழ தெரிந்து கொள்ளப்பட வேண்டும். அதனால அவரை அப்படிலாம் இருந்தாள் அந்த சாரதா தேவியார். அதுக்கப்புறம் அங்கேயே இருந்தா மனசு சரியா வராது அப்படின்னு அவ என்ன பண்ணினாள், காசி, அயோத்தி, பிருந்தாவனம் இந்த மாதிரி புண்ணிய கஷேத்திரங்களுக்கெல்லாம் போய் தரிசனம் பண்ணி நிறைய பேருக்கு அன்னதானம் பண்ணி வேண்டியதெல்லாம் கொடுத்து நிறைய பேருக்கு நிறைய அனுகிரகங்கள்லாம் பண்ணி அப்புறம் கடைசியில சாரதா தேவியார் பகவானோட ஒன்றரை கலந்தாள். அப்படி ஒன்றோட கலந்த உடனே இந்த கங்கை கரையில பேலூர் மடம்னு ஒரு இடம், அந்த பேலூர் மடத்துல இருக்கக்கூடிய ஒரு இடத்துல அவருடைய சரீரத்தை தகன சம்ஸ்காரம் பண்ணினார்கள், இந்த சாரதா தேவியாருடைய சரீரத்தை. அது மாத்திரமில்ல, அந்த இடத்துல இப்ப ஒரு கோவில் கட்டியிருக்கா, சாரதா தேவியார் கோவில்னு ஒரு கோவில் கட்டியிருக்கா கங்கை கரையில. எதுக்கு சொல்ல வர, புருஷாதான் சன்னியாசியா வாழணுங்கிறது இல்ல, பொம்மநாட்டியா பிறந்தாலும் சன்னியாசியா வாழ முடியும்னு இந்த உலகத்துல முதல்ல காண்பிச்சு கொடுத்த ஒரே லேடி யாருன்னால் சாரதா தேவியார், ராமகிருஷ்ண பரமஹம்சருடைய மனைவி. வந்திருக்கிற பக்தாள் எல்லாருக்கும் சாரதா தேவியார், ராமகிருஷ்ண பரமஹம்சர், காளிகா தேவி இவருடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக கிடைச்சு நமக்கும் திவ்யமான ஞானம்லாம் ஏற்படணும். திரும்பி அம்மா வயத்துல பிறக்காததான நிலையை நாமளும் அடைய வேண்டும். பக்தர்களுக்கெல்லாம் ஒரு முக்கிய விஞ்ஞாபனம், நாளைக்கு உபன்யாசம் இல்லை. நாளைக்கு நான் உபன்யாசத்துக்கு வர முடியாத ஒரு சூழ்நிலையில், நான் நாளைக்கு சென்னையிலேயே இல்லை, வெளியில போக வேண்டிய ஒரு நிர்பந்தம். அதனால நாளைக்கு 28ஆம் தேதி நாளைக்கு உபன்யாசம் இல்லை. 29, 30, 31 3 நாள். ஆமா, நான் கூட சொன்னேன் ஒரு நாள் போறோம்னா முடிச்சுடுறேன், 27ஆம் தேதியோட கதை பூர்த்தின்னு. சீதாராமையரும் வெங்கடேஸ்வரரும் இல்ல, புதுமையான தலைப்பா இருக்கு, நீங்க சொல்லணும், நாங்கெல்லாம் கேட்கணும், இன்னொரு 3 நாள் சேர்த்து சொல்லுங்கன்னு இருக்கா, அதுக்காக சொல்றேன்னு சொல்லியிருக்கேன். 29, 30, 31 3 நாள் உபன்யாசம் நடைபெறும். கடைசி அன்னைக்கு
இந்த மாதிரி சுவாசினிகள் கதையெல்லாம் சொல்லி முடித்தாலும் கடைசியில் ஒரு கல்யாணமாக கதையை முடிக்கப்பட வேண்டும். அதனால கடைசி அன்னைக்கு ருக்மிணி கல்யாணம், கிருஷ்ணனும் ருக்மிணியும் கல்யாணம் பண்ணின்றதான கல்யாணத்தோட 31ஆம் தேதி அன்னைக்கு உபன்யாசம் நிறைவேறும். வந்திருக்கிற பக்தாள் எல்லாருக்கும் ஜெகதம்பா எல்லா விதமான க்ஷேமத்தையும் கொடுக்கட்டும். மீனாட்சி எல்லா விதமான க்ஷேமத்தையும் கொடுக்கட்டும். திருச்செந்தூர் முருகன் எல்லா விதமான க்ஷேமத்தையும் கொடுக்கட்டும். ஞானானந்தகிரி சுவாமிகள் எல்லா விதமான க்ஷேமத்தையும் கொடுக்கட்டும். ஐகிரி நந்தினி நந்திதமேதினி விஸ்வ வினோதினி நந்தனுதே गिरिवर विंध्य शिरोधिनि वासिनि विष्णु विलासिनि जिष्णुनुते भगवति हेशिति कंठ कुटुंबिनि भूरि कृते जय जय हे महिषासुरमर्दिनि रम्यकपर्दिनि शैलसुते अनन्तरामाख्य महिप्रणीतम् स्तोत्रं पठेद्यस्तु नरस्त्रिकालं वातालयेशस्य कृपाबलेन लभेत सर्वाणि च मंगलानि नारायण 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 जानकी कांत स्मरणं जय जय राम राम हर हर नमः पार्वती पतये हर हर महादेव गोपिका जीवन स्मरणं गोविंद गोविंद श्री आंजनेय स्वामिनः जय सद्गुरु स्वामिनः जय स्वस्ति प्रजाभ्यः परिपालयन्तां न्याय्येन मार्गेण महिं महिषाः गोब्राह्मणेभ्यः शुभमस्तु नित्यं लोकाः समस्ताः सुखिनो भवन्तु।